தென்தமிழ் இயம்பி இசைக்கொள்வோம். தங்களுடைய அன்னையினுடைய கழுத்திலே அழகியதொரு முத்து மாலையை சூட்டுவதைப் போல இந்த முத்தமிழ் மாலையை தங்களுடைய தாயாகிய யாழிந்து அன்னையினுடைய கழுத்திலே சூடி அழகு பார்க்கின்ற தனியர்களாகிய பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் தவரூபன் அவர்களே, செயலாளர் ரஜீவ் அவர்களே, டாக்டர் ரஜீவ் அவர்களே, பொருளாளர் அமரேஷ் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, யாழிந்து கல்லூரியினுடைய அதிபர் உள்ளிட்ட ஆசிரிய பெருந்தகைகளே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற இந்த பட்டிமண்டபத்திலே கலந்து கொண்டு தங்கள் உரையினால் அன்னையை மகிழ்விக்க இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற யாழிந்துவினுடைய மூத்த அதிபர்களில் ஒருவராகிய பெருமதிப்புக்குரிய பஞ்சலிங்கம் சார் அவர்களே, நண்பன் திருமுருகன் அவர்களே, சபையோரே, உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இன்று யாழிந்து அன்னையினுடைய பிள்ளைகள் மீண்டும் தாய்மடியில் கூடி தாய் வீட்டு முற்றத்திலே குலவுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த முத்தமிழ் மாலை. யாழிந்துவுக்கு என்ன பெருமை என்றால், எத்தனையோ பாடசாலைகள் உலகெங்கும் இருக்கின்றன, இலங்கையிலும் இருக்கின்றன. ஆனால் யாழிந்து கல்லூரி தன்னிடம் தான் வளர்த்த பிள்ளைகளை அல்லது தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு உயர்ந்த இடத்திலே இயன்றவரையும் வைத்து பார்க்க அந்த தாய் தவறியதில்லை. நான் இந்த கல்லூரியிலே கற்றவன், வேறு பாடசாலைகள் இங்கே கற்பித்தவன், வேறு பாடசாலைகளிலும் நான் கற்பித்த அனுபவத்திலே நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது ஒரு சில பாடசாலைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அது ஒரு உயர்ந்த உணர்வு, யாழிந்துவுக்கு ஒரு தனித்துவம். எல்லா பள்ளிக்கூடத்திலும் அது கிடையாது என்று சொன்னால் அதை எப்படி சொல்லலாம் என்றால், யாழ் இந்து கல்லூரி என்பது ஒரு மதம், ஒரு சமயம். ஏன் இந்த சொல்லை நான் சொல்கிறேன் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். நேபாளத்தில் இருக்கிற ஒருவனும் மொழி வேறு, பண்பாடு வேறு, பழக்க வழக்கம் வேறு, அவன் இருக்கிற இடம் வேறு. யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு இந்துவும் நேபாளத்திலே இருக்கிற ஒரு இந்துவும் ஒரே இடத்திலே ஒரே கோவிலே ஒன்றாக நிற்க முடியும், ஒன்றாக வணங்க முடியும், ஒன்றாக உறவாட முடியும். ஏனென்றால் இந்து என்கின்ற அந்த சமயம், மதம் அவர்களை முன்பின் தெரியாதவர்களையும் ஒரு கணத்திலே இணைக்கும். எங்கேயோ பிறந்தவர்கள், எங்கேயோ வாழ்ந்தவர்கள், கேள்விப்பட்ட பெயராக கூட இருக்காது. ஆனால் மதம் என்கின்ற கோவிலுக்கு முன்னாலே அவர்கள் எந்த வேறுபாடும் இல்லாமல் இணைய முடியும். அதுபோலத்தான் யாழிந்து கல்லூரியிலே எந்த வித்தியாசமான வருஷங்கள், 100 வருஷம், இன்றைக்கு 132வது வருஷத்திலே இன்றைக்கு இந்த அன்னை பீடு நடை போடுகிறாள். 100 வருஷங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒருவன் இன்றைக்கு இருக்க முடியுமாக இருந்தால், யாழிந்து கல்லூரியிலே கற்றவன் இன்றைக்கு படிக்கிற பிள்ளையும் உலகத்தினுடைய ஏதோ ஒரு இடத்திலே சந்தித்து கொண்டால், நான் ஜப்னா ஹிந்து என்று சொன்ன உடனே தேசம் மறந்து, காலம் மறந்து, இடம் மறந்து, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல ஒன்றாக குலவக்கூடிய ஒரே உணர்வு இந்த யாழிந்து தருகின்ற ஒரு தனி உணர்வு என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிட முடியாது. பல வெளிநாடுகளுக்கு நான் போன காலத்திலே அங்கே கண்ட ஒரு உண்மையைத்தான் சொல்கிறேன். முன்பின் தெரியாத இடம், சூழல். அப்படி ஜப்னா ஹிந்து என்று கேட்ட உடனேயே எல்லா திசைகளிலும் இருந்து வருவார்கள். வந்து, அப்படியா ஹிந்து கழிச்சா தம்பி, எந்த வருஷம், எப்போ படித்த நீங்கள்? அது ஒரு வீட்டிலே பிறந்த ஒரு அண்ணன் தம்பி போல ஒரு கணத்தில் அந்த உறவு வரும். அது யாழிந்து தன் பிள்ளைகளுக்கு தந்த அருமையான ஒரு தேடற் கரியர், அற்புதமான ஒரு உணர்வும் சொத்தும். அப்படிப்பட்ட அந்த யாழிந்து
நாங்கள் முந்தி ஃபுட்பால் மேட்ச் முடித்து கிரிக்கெட் மேட்ச் முடித்து வருகின்ற பொழுது எஸ்டிஎன் பஸ்ஸில் வருகின்ற பொழுது பல இடங்களிலே வருகின்ற வழியெல்லாம் அநேகமாக வெற்றி தான், யாழிந்து அநேகமாக வெற்றி தான். அப்படி வருகின்ற காலத்திலே எத்தனையோ பாட்டுகள் எல்லாம் பாடி வருவோம். இந்த சந்திக்கு வந்த உடனே எஸ்டிஎன் பஸ் டிரைவருக்கு நடுங்கும். பஸ் அப்போ தான் அந்த தகரமெல்லாம் அவ்வளவு அடி அடிப்பார்கள். கலைபயில் கழகமும் இதுவே, பல கலைமலி கழகமும் இதுவே, தமிழர் தலை நிமிர் கழகமும் இதுவே, தலை நிமிர். அது அப்படி சொல்ல வாசலுக்கு வரும். இறங்கின எங்கடா உங்களோட பூட்ஸ் எங்கடா, ஜேசி எங்கடா, இஞ்சடா கடை கண்டு பிறகு பழைய கதை தொடங்கிடும். அப்படி வாழ்ந்த இந்த அன்னையினுடைய மடியிலே இன்று அந்த அன்னையினுடைய தவப்புதல்வர்கள் பழைய மாணவர் சங்கத்தினர் இந்த முத்தமிழ் மாலையை ஒரு நிதி நிகழ்ச்சியாக, அதாவது நான் இவைக்கு சொல்கின்ற பொழுதே சொல்லியிருக்கிறேன், இது சும்மா நிகழ்ச்சி இல்லை, டிக்கெட் ஷோ ஆனபடியால் தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நிதி, இதையே நிதி நிகழ்ச்சியாக அமைத்தார்கள் பழைய மாணவர்கள் என்பதற்கு உஷாந்தன் அன்றைக்கு பேட்டி எடுத்த பொழுது ஐபிசி டிவியிலே அதுக்கு டாக்டர் ரஜீவனும் தம்பி தவரூபனும் சொன்ன அந்த பதில், ஒரு நல்ல பதில் ஒன்றை சொன்னார்கள். அதில் இருந்து எனக்கு இன்னொரு செய்தி வந்தது. ஜெஃப்னாயுண்டா அதுக்குத்தானே அள்ளி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய காசு கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்கிறார்களே, அதுக்கு பிறகும் இது தேவையா என்று கேட்கிறதுக்கு ஒரு உடனடி பதில் வந்தது. பெரிய பள்ளிக்கூடத்துக்கு கண்டா பெரிய செலவும் இருக்கும். அப்போ எனக்கு நான் நினைச்சேன், சின்ன குடும்பத்துக்கு சின்ன செலவு, பெரிய குடும்பத்துக்கு பெரிய செலவு. அது உண்மைதான். அப்போ சில பேர் நினைக்கிறேன், எனக்கு அப்போ தான் ஒரு சிந்தனை வந்தது, பெரிய பள்ளிக்கூடம் என்றால் எல்லாம் இருக்கும், அதுக்கு செலவும் அதே மாதிரி தான் வரும். அந்த நோக்கத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சியை தங்கள் தாயினுடைய கழுத்திலே முத்துமாலையை சூடுவது போல இந்த முத்தமிழ் மாலையை சூடுகின்ற பழைய மாணவர் சங்கத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். இனி இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலைப்புக்குள்ளே வருவோம். பழம்பெருமைகளில் குளிர்காயும், இது ஒரு பெரிய தலைப்பு, அதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பந்தி மாதிரி தலைப்பு. பல தலைப்புகளை தெரிவு செய்து அதிலே இந்த தலைப்பை எடுத்ததாக தம்பி தவரூபன் சொன்னார். பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம் பெருமைகளை நிலைநிறுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் இல்லை. இதை கேட்கவே உங்களுக்கு மூச்சு இறைக்கும். அதை நான் கஷ்டப்பட்டு பாடமாக்கியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு ஒரு கைதட்டு வேண்டாமா? அவ்வளோ பெரிய தலைப்பு இது. இப்போ இதுவரை காலமும் நான் நடுவராக இருந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு நீண்ட தலைப்பில் இங்கே தொடங்கி அங்கே கேகேஎஸ் ரோட் முடிஞ்சு அங்கே போய் தட்டாதிரி சந்தி வரையும் போகுது. இப்போ இந்த தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. இது வெறும் தலைப்பல்ல. ஏனைய பட்டிமண்டபங்களிலே ஒரு நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட தலைப்பு போல இந்த தலைப்பு இல்லை. இதை நீங்கள் மிக கவனமாக ஆழ்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு தலைப்பு. நாம் யார், நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும், இன்றைய சூழலிலே உலகம் போகின்ற போக்கிலே எங்களுடைய அடையாளத்தை நாம் பேணுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு விழிப்புணர்வு தருகின்ற ஒரு தலைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு சங்கிலி போல இந்த தலைப்பு இருக்குது. இதில் 5 கண்ணி இருக்குது. 5 கண்ணி. பழம்பெருமைகளில் குளிர்காய்தல், இதை பேச்சாளர்கள் நல்லா கவனித்து கொள்ளணும். அதே போல் சபையும் நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் நீங்கள் உங்களோட முகத்தில் இருந்து தான் இந்த தலைப்புக்கான தீர்வு, இந்த பட்டிமண்டபத்துக்கான தீர்ப்பை அணுகுவதற்கு எனக்கும் ஒரு துணையாக இருக்கும். இப்போ இந்த 5 கண்ணி, ஒரு சங்கிலியில் 5 கண்ணி இருக்கிறது போல இதில் முதலாவது கண்ணி பழம்பெருமைகளில் குளிர்காய்தல் 1, 2வது தமிழர்கள் 2வது, 3 இந்த காலத்தில் அது என்ன காலம், இந்த காலத்தில் 3வது, 4வது தம் பெருமைகளை நிலைநிறுத்துதல் 4வது, முயற்சிகளை 5வது. அதுக்கு பிறகுதான் இந்த மேற்கொள்கின்றனரா இல்லையா என்பது அதிൻ്റെ வால், அதுதான் அது செய்யணுமா செய்யலையான்றது. அப்போ இதில் இந்த 5 விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. பழம்பெருமைகளில் குளிர்காய்தல் 1, 2வது தமிழர்கள், அது யார் தமிழர்கள் யார், தமிழர்கள். 2வது தம் பெருமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிகள். அப்போ முயற்சிகள் ஒன்று இருக்கிறது,
தம் பெருமைகளை நிலைநிறுத்துவது என்று இருக்கிறது. அதற்கு முன்னாலே தமிழர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பழம்பெருமைகளில் குளிர் காய்கிறார்கள். அப்போ அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றனரா இல்லையா? இப்போ இந்த தலைப்புக்குள்ளே நான் கொஞ்சமும் போக போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த அணிகளினுடைய அவர்களுடைய இந்த பெரிய ஒரு நீண்ட இந்த தலைப்பினுடைய அந்த சிந்தனையை நான் தடுக்கிறதாக ஆயிடும். முக்கியமாக 2 அணி தலைவர்களும் அவர்களுக்கு தோன்றியது போல இந்த தலைப்பை ஒரு முறை அவர்கள் தாங்கள் அதை விரிக்கட்டும். அந்த விரிவுக்கு பின்னாலே இது இந்த பட்டிமண்டபத்தினுடைய நோக்கத்திற்கு நானும் சிந்தித்திருப்பதோடு ஒத்துப்போகமாக இருந்தால் அதை அப்படியே விடலாம். இல்லை என்றால் அதற்கு பிறகு 2 தலைவர்களும் பேசிய பிறகு என் சிந்தனையை மட்டும் அவர்களுக்கு துணைக்காக நான் கூறிக்கொள்வேன். ஆகவே இந்த நீண்ட தலைப்பு ஒரு நல்ல காலத்தோடு தேவையான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பிலே பேச வந்திருக்கிறவர்கள் நல்ல பேச்சாளர்கள். இதிலே பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இந்த காலத்தில் தம் பெருமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதில் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. எப்பொழுதுமே இல்லை என்று சொன்னால்தான் வாதம் தொடங்கும். இல்லை என்று மேற்கொள்ளவில்லை என்ற அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று என்னுடைய அன்பு மாணவன் செந்தூர் செல்வன் இங்கே வருகை தந்திருக்கிறார். எங்களுடைய கல்லூரிக்கு 132 வருஷம். அவர் கற்பிக்கின்ற உடுவில் மகளிர் கல்லூரிக்கு 198 வருஷம். தென்னாசியாவினுடைய மகளிருக்கான முதல் விடுதியோடு கூடிய கல்லூரி, தென்னாசியாவின் பெண்களுக்கான விடுதியோடு கூடிய கல்லூரி என்ற பெருமைமிக்க ஒரு கல்லூரியிலே அவர் கற்பித்து கொண்டிருக்கிறார். அநேகமாக நான் நினைக்கிற செந்தூர் செல்வனையும் ஏற்கனவே பல பட்டிமண்டபங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர் இந்த பொம்பளை பள்ளிக்கூடத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதால என்னவோ தெரியாது, எப்போவுமே ஒரு அமைதியான சுபாவம், பேச்சிலையும் அதை நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு அது அப்படி இருக்காதென்று நினைக்கிறேன். ஏனென்றால் பேச போகிறது பொடியியல் பள்ளிக்கூடத்தின் இடத்திலே. ஆகையிலே அந்த அணிக்கு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற அணியின் சார்பாக செந்தூர் செல்வன், அவருக்கு பக்கத்திலே அன்பு தம்பி தர்ஷனன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்தூட கற்கை நெறிகளினுடைய நிறைவாண்டு மாணவனாக கற்றுக்கொண்டிருக்கிறார். நல்ல இந்த கல்லூரியினுடைய இந்த 6 பேச்சாளர்களும் நல்ல களம் கண்டவர்கள். ஆனால் அவர் இளையவர். இன்றைக்குத்தான் நான் முதல் அவரை பார்க்கிறேன். இந்த மேடையிலே, ஒரு பேச்சு மேடையிலே சந்திக்கிறேன். அவரை வாழ்த்துவதோடு அவர் அந்த அணியிலே 2வது பேச்சாளராக மேற்கொள்ளவில்லை என்ற அணிக்காக வருகை தந்திருக்கிறார். அடுத்து தம்பி சிவஸ்கந்தசிறி, அவரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் இப்போ சட்டத்தரணியாக தொழில் பார்க்க தொடங்குகின்ற நிலைக்கு வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். நல்ல பண்பான பிள்ளை. நான் கற்பித்த வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கற்ற பிள்ளை, அங்கேயும் என்னிடம் கற்றார். நல்ல பேச்சாளர், அவர் களம் கண்ட ஒரு பேச்சாளன். ஆகவே அந்த 3 பேரும் அந்த அணியிலே இருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே என் மாணவன் அன்புக்குரிய பாலசண்முகன், கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளராக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த யாழிந்து கல்லூரியிலே தேவாரம் பாடுறவர்களுக்கென்று ஒரு தனி பாரம்பரியம் இருக்குது. இந்த கல்லூரியிலே சீனியர் ப்ரிஃபெக்டாக வருகிறவர்கள் எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்காரரை விட தேவாரம் பாடுறவனுக்குத்தான் எஸ்பியாக வர்ற சான்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்காரன் அசிஸ்டன்ட் சீனியர் ப்ரிஃபெக்டாக தான் வருவார். இன்றைக்கும் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற இந்த நண்பன் சுதாகர் பேங்கர் இப்போ ஓய்வு பெற்றுவிட்டாருன்னு நினைக்கிறேன். சீனியர் ப்ரிஃபெக்ட் அவர் எப்படி வந்தாண்டா ஒரே ஒரு அது சில வேளையில் திருக்கேதீஸ்வரர் தந்த அருளோ தெரியாது, யாழிந்து கல்லூரி இந்த ஞான வைரவரும் தேவாரம் பாடுறவனை முன்னுக்கு வைக்கிறதோ தெரியாது. நீரை கள்ளல்லரவம் தொடங்கினா பாட்டு தான். அப்படி ஒரு அருமையான இந்த தேவாரம் என்பது யாழிந்து கல்லூரியிலே ஒரு தனித்துவமான அமைப்போடு மிளிர்வது. அந்த அணியினுடைய தலைமையேற்று பல பட்டிமண்டபங்களிலே அவரோடு நான் பேசியிருக்கிறேன். பாலசண்முகன் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். தமிழர் இந்த காலத்தில் தம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் என்ற அணியிலே அவர் தலைமை தாங்குகிறார். அடுத்து தம்பி உஷாந்தன், ஐபிசி தொலைக்காட்சி சேவையினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருக்கிறார். இன்றைக்குத்தான் அவரோடு முதல் இந்த மேடையிலே, ஒரு பட்டிமண்டப மேடையிலே நான் சந்திக்கிறேன். ஆனால் அவர் எடுத்த பேட்டியை, தவறுபன் டாக்டர் அவர்கள் சந்தித்த அந்த பேட்டியை பார்த்தேன். நல்ல ஒரு தரமான முறையிலே அந்த பேட்டியை நடத்தி இருந்தார். இப்போ இந்த யாழிந்து கல்லூரியில் இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லா துறை சார்ந்தவர்களும் இந்த கல்லூரியினுடைய
பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறது தாய் உஷாந்தன். அவருக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அடுத்து தம்பி ஜீவா சஜீவன் கெட்டிக்கார். இந்த தோற்ற பொலிவு என்பது இந்த சிரித்த முகம், அந்த சும்மா சிரித்தால். இப்போ எங்களோட உளவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், புன்சிரிப்பா உன்ற பகையை தள்ளி வைக்கும், வாயை திறக்காமல் இருக்கிறாயா பகையே கிடையாது சொல்கிறார்கள். புன்சிரிப்பு, எந்த நேரம் முகத்தில் சிரிப்பு இருந்தால் ஆரை கண்டாலும் சிரித்தால் பகை தள்ளி போகும், எதிரி தள்ளி போவான். நீ வாயே திறக்கலையா, எங்களோட பேச்சாளர்களுக்கு அது சரியே வராது, வாயே திறக்கலையா உனக்கு பகையே இருக்காது என்கிறார். வீட்டிலையும் வாயை திறக்காமல் இருந்தால் என்ன நினச்சி பாருங்க, 4 தரம் அது உண்மை. வீட்டிலையும் வாயை திறக்காமல் இருந்தால் பல விதத்தில் நன்மைதான். ஆகவே இந்த 6 பேச்சாளர்களும் இப்பொழுது இந்த பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்கிறார்கள். முதலிலே ஆரம்பித்து வைக்கிறேன். 5 நிமிடங்கள், ஏனென்றால் இந்த பட்டிமண்டபத்தை நாங்கள் உரிய நேரத்துக்குள்ளே முடிக்க வேண்டும். 5 நிமிடங்கள் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும். 5வது நிமிடம் நான் இங்கே மணி புதுக்க மினுங்குற மணி, அது அந்த அளவுக்கு மினுங்குது. அந்த மணியை அடிப்பேன், 2ஆம் தரமும் அடிப்பேன், இல்லை என்றால் மணியால் அடிப்பேன். என்றால் வேறு வழியில் ஒன்றும் செய்ய முடியாது, எழும்பேலாது. அந்த எங்களுக்கு கிரிக்கெட் பால் போட்ட அந்த ஆற்றல் எனக்கு இன்னும் இருக்குது. ஆகையினால் இங்கே இருந்து நான் குறிபார்த்து எறிவேன் என்பதையும் சொல்கிறேன். சிலவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த குறி தப்பிப்போம், அவ்வளோ தூரம் தப்பாது. இப்போவும் நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். ஆகையினாலே பேச்சாளர்கள் முதலிலே பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற அணியின் சார்பாக அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற தம்பி செந்தூர் செல்வன் அவர்களை அழைக்கிறேன். என்னை ஈன்ற பெற்றோரையும் எனக்கு கல்வி ஊட்டி இந்நிலைக்கு உயர்த்தி வைத்த யாழ் இந்து அன்னையையும் மனதிருத்தி, மதிப்பார்ந்த நடுவப் பெருந்தகை அவர்களே, ஆன்றோர்கள் நிறைந்த சபையினரையும் மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். நீண்டதொரு வணக்கத்தை சொல்வதற்கு தலைப்பும் நடுவரும் இடம் தரவில்லை. ஆகவே பேச்சாளர்களுக்காக சேர்த்துத்தான் நடுவர் வணக்கம் சொல்றது. நன்றி. இன்றைக்கு இந்த காலத்திலே மிகவும் அவசியமான ஒரு தலைப்பை மன்று விவாதப் பொருளாக எடுத்திருக்கிறது. பழம் பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள். யாரை எப்பொழுது எந்த நிலத்திலே சந்தித்தாலும் எங்களுக்கு என்று சில தனித்துவமான பாடல் வரிகளை அல்லது கவித்துவ வரிகளை நாம் எங்களுடைய கைப்பிடியிலே வைத்திருப்போம். கல் தோன்றி மண் தோன்றி அந்த தோன்றக்கூடிய மூத்த தமிழ் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் எங்களுடைய தமிழை போல இல்லை என்று சொல்லுவோம். நாங்கள் பாடையிலே சுற்றும் போதும் பைந்தமிழ் ஒளி நம்முடைய காதை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லுவோம். இப்படி பழைய பாடல் அடிகளுக்குள்ளேயே எங்களுடைய வாழ்வை கண்டுகொண்டு அதை இன்புற்று வாழுகிற ஒரு நிலை, அதில் அந்த பெருமைகளை மட்டும் பேசுகின்ற நிலை. ஆகவே பழம் பெருமைகளை பேசி குளிர் காய்கிறவர் இந்த தமிழர்கள் யார் என்றால், இது ஒரு மிக யதார்த்தமான கேள்வி. தமிழ் பேசும் அத்தனை பேரும் தமிழர்களா, அல்லது எங்களுடைய புலத்திலும் நிலத்திலும் வாழுகின்றவர்கள் தமிழர்களா என்றொரு கேள்வி இருக்கிறது. பரந்து விரிந்த இந்த தலைப்புக்குள்ளே போவதற்குள்ளே ஒரு வரையறை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நான் என்னுடைய அணி சார்ந்து இந்த மன்றிலே வைக்கிறேன். இந்த நிலத்திலும் இந்த நிலத்திலிருந்து பின்னர் புலத்திலும் வாழுகின்ற எங்களுடைய தேசத்தினுடைய உறவுகளை நாங்கள் தமிழர்களாக கருதுகிறோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் இதை ஒரு வரையறைக்குள்ளே நின்று எங்களால் முன்னோக்கி நகர்த்த முடியும். அடுத்து இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொன்ன அந்த பழைய பெருமை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். அவர்கள் தொலைக்கவில்லை என்றால்
இந்த பட்டிமண்டப தலைப்புக்கு தேவையும் இருந்திருக்காது. இப்பொழுது கேள்வி என்ன? தம்மை தற்காலத்திலே நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்களா இல்லையா என்பது. இல்லை என்பது எங்களுடைய வாதம். இந்த செல்நறிகளுக்கு சொந்தக்காரர்களான தமிழர்கள் இப்பொழுதும் பழையவற்றை சுட்டி காட்டி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று என்னுடைய அணி சார்ந்த வாதத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது என்னென்று நீங்கள் சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சிலப்பதிகாரம் சொல்கிறது, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும். வள்ளுவன் சொல்லுகிறான், இல்வாழ்க்கை என்பது அன்பும் அரணும் பயத்துடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அறம் சார்ந்து இருந்தது. இன்றைக்கு அந்த வாழ்க்கையிலே அறம் இல்லை. அவை சொன்னால் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். இன்றைக்கு நாங்கள் விரும்பியும் அறம் செய்யவில்லை. ஆகவே எங்களை நாங்கள் தொலைத்த முதலாவது விடயம் எது? அறத்தை மறந்தோம். அவை இதுக்கு என்ன குறிகாட்டி என்றால், எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதியவர்களை நாங்கள் மூதாளர் பேணகங்களிலே வைத்து பராமரிக்க தொடங்கி இருக்கிறோமே தவிர எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வைக்க மறந்திருக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பேசிய அந்த பெருமையிலே குளிர்காய்ந்த நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பிலே மூதாதையர்கள், எங்களுடைய மூத்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் எப்பொழுதோ தொலைத்திருக்கிறோம். அவர்களை பேண தவறி இருக்கிறோம். ஆகவே அந்த சமூகம் தன்னுடைய நன்னறையிலே இருந்து விலத்தி இருக்கிறது என்று என்னுடைய அணி சார்ந்த வாதத்தை பதிவேன். இரண்டாவது அரசியல். அரசியல் என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது. அவ்வை சொன்னால், வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர்ந்தால் கோணுயர்வான். இதுதான் இன்றைக்கு குறிக்கிற பொருளாதார நிலை. எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பொருளாதார கொள்கைகளை நாங்கள் இங்கே கட்டியெழுப்பவில்லை. சுயசாதாரம் என்ற ஒரு அடிப்படை இங்கு இல்லை. வரும் புலத்திலே இருந்து வருகிற பணத்தை நிலத்திலே இருந்து நுகர்ந்து கொண்டு நாங்கள் வெவ்வேறு வடிவங்களை தாங்கி வைத்திருக்கிறோமே தவிர எங்களுக்கென்று சுயமாக ஒரு பொருளாதார வளம் இல்லை. 2009க்கு முன்னர் அவ்வளவு பெரிய நிலைப்பாடு இருந்த போதும் எங்களுடைய சுயசார்பு எங்களை பாதுகாத்தது. இன்றைக்கு உங்களுடைய அதிபர் இருக்கிறார். இந்த காலத்திலே காப்போதா சாதாரண உயர்தரம் படிக்கிற காலத்திலே மின்சாரம் இல்லாத போதும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஜெனரேட்டரிலே எங்களுக்கு மின்சாரத்தை தந்தது. அப்படி எங்களை படிப்பித்தார்கள். அவ்வளவு கடினத்திலும் எங்களை நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படியானவர்கள் இருக்கிறார்கள், இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் தயாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு அரசியலாளர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எதை செய்கிறார்கள் என்றால் தெரியாது. அதான் சிலப்பதிகாரத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் பிழைத்தால் அறம் கூற்று ஆகும். ஆகவே ஒரு அடிப்படையினுடைய தன்மையிலே நாங்கள் என்னத்தை விளைத்தோம்? அறம் இல்லை, அரசியலிலே நிலைத்த தன்மை இல்லை. அடுத்தது நான் சொல்கிறேன், குடும்பம். குடும்ப கட்டுமானம் அறவே கிடையாது. இதற்கு நான் அடிப்படையை மட்டும் சொல்கிறேன். என்னுடைய அணி சார்ந்த இளவல்கள் அதை பின்னாலே பார்த்து கொள்வார்கள். என்ன அடிப்படையிலே குடும்ப கட்டமைப்பு இல்லை என்று சொல்கிறீர்கள் என்றால், யாழ்ப்பாணத்தினுடைய நீதிமன்றங்களில் நிறைந்திருக்கிற விவாகரத்து வழக்குகள் குடும்பத்தை அறத்தினுடைய நிலையமாக்கி அன்பும் அரணும் பயத்துடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்ன அந்த வள்ளுவனுடைய கோட்பாட்டுக்கு வாழ்ந்தவர்கள் என்று எங்களை முகத்திரை குத்தி கொண்டு, ஆனால் நாங்கள் அதுக்கு பாத்திரமாக வாழ்கிறோமா என்றால் இல்லை. ஆகவே அறம் பொருள் இன்பம் வீடு என்று வகுத்த வழியிலே நின்றவர்கள், இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் என்று கதை பேசி அந்த கதைகளிலே மட்டுமே தங்கி இன்றைக்கு இருக்கிற செல்நறி தத்துவங்களுக்கு இடையிலே எந்த ஒரு அமைப்பையும் நாங்கள் செய்யாமல்
செய்தவர்களின் நிலத்திலே குளிர் காய்ந்து கொள்கிறோமே தவிர எந்த நடவடிக்கையும் நாங்கள் செய்ய தயாரில்லை என்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய இருப்பை இந்த காலத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள தயாராக இல்லை என்கிற என்னுடைய அணி சார்ந்த வாதத்தை பதிவு செய்து மீதியான வாதத்தை இளவர்கள் தொடர்வார்கள் என குறிப்பிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. கல்லூரியை வைத்துக்கொண்டு நான் அவருடைய குரலும் சாந்தமாக இருக்கும் என்றுதான் வளமை போல எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு சிங்கம் சீறிவிட்டு கர்ச்சித்து விட்டு அமர்ந்திருக்கிறது. செந்தூர் செல்வனுடைய அந்த உரையிலே அவர் இந்த முதலிலே ஒன்றை வரையறுத்திருக்கிறார். இது அவருடைய செய்திதான். ஈழத்தமிழர்கள், இங்கு வாழ்பவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும், தமிழ்நாட்டு தமிழர்களை அவர் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை. இது அவருடைய அந்த வரையறை. அரசியல் பிழைத்திருக்கிறோம், அறம் பிழைத்திருக்கிறோம், குடும்ப கட்டுப்பாடு, குடும்பத்தினுடைய அந்த பெருமை கட்டுப்பாடு, அதை எல்லாவற்றையும் நாங்கள் பேணவில்லை என்று அவர் அந்த தன் கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அதிலே இன்றைக்கு முதியோர் இல்லங்களிலே பெற்றோர்களை கொண்டு போய் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த தலைப்பை நான் மீண்டும் அது 5 கண்ணி உள்ள தலைப்பு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய அந்த கருத்தை தொடர்ந்து இப்பொழுது பாலசண்முகன் பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றனர் என்ற அணிக்காக அவரும் அந்த தலையங்கத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்று பார்க்க திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து வணங்குகின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் அவர்களே, அணி சார்ந்த பேச்சாளர்களே, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அதிபராக இருந்தால் பெருமை என்கிற கதிரையிலே தான் இருந்ததால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் கதிரைக்கு பெருமை என்று மாற்றியமைத்த என் பேரனுக்கு சமனான மதிப்பார்ந்த பஞ்சலிங்கம் ஐயா அவர்களே, மதிப்பார்ந்த என் குருநாதர் ஆர் திருமுருகன் ஐயா அவர்களே, இன்னும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தாய்க்குலத்தவர்கள், சுருக்கமாக அண்ணனாகவோ தம்பியாகவோ இந்த விளை மண்ணிலே எனக்கு முன்னாகவோ பின்னாகவோ விளைந்து வீரநடை போட்டு கொண்டிருக்கிற சோதரரே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, டேபிள் டென்னிஸ் கிரவுண்டில் உதைப்பந்து இறுதியாட்டம் நடத்துவதாகத்தான் எனக்கு இந்த விவாதம் படுகிறது. இங்கிருந்து தட்டாதிரி சந்தி வரைக்கும் நீளுகிற தலைப்பை 5 கன்னிகள் என்று துறை வகுத்து 5 நிமிடங்களுக்குள் பேசுங்கள். இப்படி ஒரு நடுவர், ஒரு கன்னிக்கு 1 நிமிடம். எப்போதான் நாங்கள் எதிரணிய மறக்கிறது? பாராளுமன்றத்தில் பேரினவாதிகள் தான் எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற நேரத்தை எடுக்கிறார்கள் என்றால், நாங்கள் பேசுகின்ற விவாதத்தில் கூட எங்களுக்கு நேரம் ஒதுக்க தயங்குகிறார்கள். நடுவர் எடுக்கவில்லை, நிலைமை அப்படித்தான். நான் சொல்ல வருகிற செய்தி, எதிரணி தலைவர் பேசி முடித்த வார்த்தையை கவனியுங்கள். அது இன்றைய விவாதத்திற்கு பொருத்தமில்லாத தலைப்பு. நிலைநிறுத்துவது என்றால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேண்தகு அபிவிருத்தி, எங்கள் சந்ததிக்காக, எங்கள் மரபுக்காக, எங்கள் வம்சத்துக்காக நாங்கள் செய்கிற முயற்சி எங்கள் வம்சத்தை தூக்கி நிலைநிறுத்த வேண்டும். அதற்குரிய முயற்சியில் தமிழர்கள் ஈடுபட தொடங்கிவிட்டார்களா இல்லையா என்பது தலைப்பு. ஒவ்வொரு சொல்லாக சொல்லுகிறேன். முதலாவது பழம்பெருமை. பழம்பெருமை என்றால் என்ன என்று கேட்டால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே யாது ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது பழம்பெரும் பெருமை. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலே 150க்கு மேற்பட்ட நாடுகள் பங்கு பெற்றுகிற அந்த பொது நிறுவனத்திலே தமிழிலே தான் ஒரு வாசகம் மகுட வாசகமாக மின்னுகிறது. மணி மட்டும் இல்லை, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் தமிழும் மின்னுகிறது. யாது ஊரே யாவரும் கேளிர். 2000 ஆண்டுக்கு முற்பட்ட பழமை. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையை 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்ணதாசன் சுட்டிக்காட்டினார். காலம் என்னும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு தலைமுறைக்கு எழுதி வைத்த சேட்டு என்றார். பழம் பெருமை. 1000 ஆண்டுக்கு முற்பட்ட பெருமை. ஒரு 50 ஆண்டுக்கு 100 ஆண்டுக்கு முற்பட்ட பெருமை. பாரதியை பார்க்கிறோம்.
முழு பாட்டை சொல்ல விரும்பினேன். வருகிற வாசலிலே அதை பதாகையிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சங்கத்தமிழன் பார்த்த சொன்ன ட்ரெண்ட் வேற, கம்பன் எமக்கு காட்டிய பாதையினுடைய போக்கு வேற, பாரதி நமக்கு காட்டிய போக்கு வரை அடித்தளம் ஒன்றுதான். தமிழன் என்றால் இனி நாங்கள் இலக்கணம் செய்ய வேண்டிய விடயம், அப்பா அம்மா தமிழாக இருந்தால் பிள்ளை தமிழ், அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்லுகிறேன். இதை விரித்து சொல்வதற்கு நிரம்ப நேரம் எடுக்கும். சுருக்கமாக சொல்லுகிறேன். உமை அம்மை பால் கொடுத்தாள், ஒரு குழந்தை குடித்தது, அம்மே என்று அழுதது, புண்ணிய கன்று அணியவர்தம் பொறுமி அழுது அருளினார் என்கிறார் தெய்வ சேக்கிழார். உமை அம்மை சிவபெருமான் வேதத்துக்குரியவரா தேவாரத்துக்குரியவரா? பால் குடித்த குழந்தை தோடடி என்று தமிழில் பாடியது. எனவே அந்த அப்பா அம்மா தமிழ். அதனால் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், அப்பாவும் அம்மாவும் தமிழ் பேசினால் அவர்களுடைய பிள்ளை தமிழன். இனி விரும்பினால் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட், தாய்மண், தமிழ்நாடாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், உண்பது தமிழ் உணவு, பேசுவது தமிழ், உடுப்பது தமிழ் ஆடை, வாழ்கிறது தமிழ் கலாச்சாரம். எந்த நாட்டில் இருந்தால் என்ன, வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த நாட்டில் வாழ முடியவில்லை என்றால் எந்த நாட்டிலும் வாழ்வேன் என்பதுதான் தமிழனுடைய அடிப்படை. இனி நான் சொல்ல வருகிற செய்தி, நடுவர் அவர்களே, தமிழும் சமயமும் எங்களுக்கு ஒன்றுதான். வரவேற்பு நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டளை பிறந்தது தேவாரம் பாடு. இது இந்து கல்லூரி, தமிழனுடைய முதுகெலும்பு. இந்து கல்லூரியுடைய அந்த ராங்கி அது. என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்டால், எங்களுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறார்கள். ஹீப்ரு மொழியை தெரியும் உங்களுக்கு. ஹீப்ரு மொழி பைபிள் இருப்பதனால் தான் வாழுகிறது. பைபிள் இல்லை என்றால் ஹீப்ரு மொழி எழுத்தில் கூட இல்லாமல் போய்விடும். சமஸ்கிருத மொழி 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நாட்டில் வீறு நடை போட்டது. 1980களில் நீராவியடி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலே சீதாராம சாஸ்திரிகள், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சமஸ்கிருதம் போதித்தார்கள். இன்றைக்கு பேச்சு வழக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 2000 ஆண்டு கடந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, தான் பிறந்தவன் அதை தாண்டி இன்னொரு நாட்டு பாராளுமன்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு வீறு நடை போடுகிறது என்றால் அதுதான் தமிழுக்கு இருக்கக்கூடிய இன்றைய பெருமை. அடுத்த செய்தி, வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை காணாமல் இருப்பது குற்றம் என்பதை பகிரங்கமாக சொல்லுகிறேன். கம்பபாரதி ஜெயராயா திருக்குறள் பேசுகிற பொழுது சொல்லுகிறதை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு பிச்சைக்காரன் பெரிய மரத்துக்கு கீழே இருந்து பிச்சை எடுத்தான். நீண்ட காலம், ஒரு நாள் இறந்து விட்டான். யார் ஈமைக்கடன் செய்வார்? அந்த மரத்துக்கு அடியிலே வெட்டி தாழ்க்க அடக்கம் செய்ய முற்பட்டார்கள். கிடங்கு வெட்டினா வந்தது ஒரு பெரிய பொற்களஞ்சியம். இவ்வளவு தான் கதை. அந்த பொற்குவியலுக்கு மேலே இருந்து பிச்சை எடுத்திருக்கிறான். எங்களுக்கு மத்தியிலே இருந்த வள்ளுவனை நமக்கு தெரியவில்லை. அது எங்கள் குற்றமே தவிர தமிழின் குற்றமோ தமிழர் குற்றமோ அல்ல. நான் சொல்ல வருகிற செய்தி, மரவன் புலவர் சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் எந்த நாட்டுக்கு எந்த மொழியிலே செய்தி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார். தஞ்சை பெருவுடையார் கோயிலை பார்த்து உலகத்தில் 7 அதிசயம் இருக்கிறது, அதைவிட மேலான அதிசயம் என்று இன்றைக்கு எழுதுகிறார்கள். 3 மைல் தூரத்திலே இருந்து அன்றைக்கு பொறியியலாளர்கள் இந்த பெரிய கல்லை கொண்டு வந்தார்கள், கட்டிடத்தை கட்டினார்கள். தஞ்சையை பேசுகின்ற நம்மவர்களுக்கு நாவற்குழி கண்ணுக்கு தெரியவில்லை. நான் சொல்ல வருகிற செய்தி, மாணிக்க வாசகரை தலைமேல் வைத்துக் கொண்டாடுகிறோம். உத்தரகோச மங்கையில் கடவுளாக போற்றுகிறோம். மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகத்தை கல்லிலே பொறித்து, தொடக்கத்துக்கு வருகிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேண்டகு அபிவிருத்தி. இன்றைக்கு இருக்கிற நாங்கள் நாளைக்கு போய்விடலாம். இன்று நாளைக்கு இருக்கிற எம் பிள்ளைகள் நாளை மறுதினம் போய்விடலாம். 6 போனாலும் போகாவிட்டாலும் தமிழன் இருக்கும் வரை, தமிழ் என்ற வார்த்தை இருக்கும் வரை திருவாசக அரண்மனை வாழும். தமிழருடைய வரலாற்றை சொல்லும் என்றால் நாங்கள் நிலைநிறுத்த தொடங்கிவிட்டோம் அல்ல, நிலை நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மன்று புரிய வேண்டும். ஒரு செய்தியை சொல்லி நிறைவாக்குகிறேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். நடுவர் அவர்களே, நீங்கள் சகோதரர் என்று விழித்தீர்களே, நாங்கள் துரத்துகின்ற
இரவு படுக்க போகிற பொழுது விளக்கு அணைத்தோமோ இல்லையோ கால் மிதியை எடுத்து கரையில வைக்கிற நாய் படுத்து விடும் என்று. அப்படி புறந்தள்ளுகின்ற நாய்கள் கூட எம் மத்தியில் நல்லபடி வாழ வேண்டும் என்று காப்பகம் வந்திருக்கிறது அல்லவா? நான் சொல்லுகிறேன், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா நம் மத்தியில் செய்து கொண்டிருக்கிற இந்த பணிகள் எதற்காக? நடுவர் அவர்களே, தனியே அவர்க்கொரு குணம் என்று என்றால் தமிழனுக்கு அறிவுண்டு, மானம் உண்டு, பண்பாடு உண்டு, கலாசாரம் உண்டு, விழுமியம் உண்டு, மரம் உண்டு. அத்தனையும் இன்றைக்கு பழம் பெருமைகளில் குளிர்காயின்ற கட்டத்தை கடந்து இன்றைய காலத்தில் அல்ல என்றைக்கும் தம்மை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டு விட்டன. திருக்குறள் அரண்மனை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழன் என்கிற எண்ணத்தை கடந்து, தமிழன் என்கிற வட்டத்தை கடந்து மானுடம் வென்ற நம்மா என்று கம்பன் சொன்னது போல மனிதன் உள்ளவரை தமிழ் சாதி வாழும், தமிழ் வாழும். நன்றி, வணக்கம். ஆரம்பத்திலேயே இந்த தன்னுடைய தலைப்புக்கு தங்கள் அணிக்கு வாகாக புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இன்று தமிழர்கள் தம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் அல்லது நிலைநிறுத்துகிறார்கள் என்பதையும் சொல்லி, இந்த மண்ணிலே சிவபூமி அறக்கட்டளை செய்கின்ற பணிகளையும் சொல்லி, அவை இதற்கு சான்றுகள், நிலைநிறுத்த தொடங்கிவிட்டோம் என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். இப்பொழுது பட்டிமண்டபம் ஒரு சுற்று தலைவர்கள் 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த தலைப்பை பற்றி என்னுடைய ஒரு சிந்தனையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இளைஞர்கள் இருக்கிறார்கள், இன்னும் 4 பேர் பேச இருக்கிறார்கள். தலைவர்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது இந்த நாட்டில்? அதுதானே பிரச்சனை. தலைவர்களுடைய அபிப்பிராயத்துக்கும் அவர்களுடைய அணியில் இருக்கிறவர்களுடைய அபிப்பிராயத்துக்கும் எப்பொழுதுமே பெரிய பிரச்சனைகளும் மோதலும் வர்றதால தான் இன்றைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு விடிவு வரவே இல்லை. ஆனபடியினாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிறகு நான் அவர்களுக்குள்ளே கருத்தை திணித்ததாக இருக்கக்கூடாது என்று நினைத்துத்தான் அதை விட்டேன். இப்பொழுது சொல்கிறேன், இந்த பழம்பெருமைகளில் குளிர்காய்தல் என்பது இந்த பட்டிமண்டபத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால அதற்காக நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை. பாரதியே சொன்னான், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். இந்த வரியை நினைக்கல நான் அடிக்கடி நினைக்கிறது, இந்த பாரதி இவ்வளவு சிங்கம் போல இருந்தவனுக்கு கூட ஒரு தாழ்வு சிக்கல் இருந்திருக்கிறதோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததோன்று நினைக்கிறது. ஏன் தன்னுடைய புலமையை தனக்கு தன்ற தகுதியோடு இருக்க முடியாமல் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்ய வேண்டும் என்றார். அதுக்குள்ள ஆழமாக பார்த்தா இன்னொரு செய்தி இருக்கிறது. அப்பதான் எங்களுடைய தமிழ் அங்க நிலை நிறுத்தும் படும், அவர்கள் போல வேண்டும் என்கிறார். அடுத்தது தமிழர்கள், அதிலேயும் பிரச்சனை இல்லை. அது இப்போ இலங்கை தமிழர்கள், வாழ்கிற தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ற ஒரு எல்லைக்குள்ளே வந்தாயிற்று. இன்றைய காலம் அதுதான் மிக முக்கியம். இப்போ இந்த இன்றைய காலம் என்று இந்த பட்டிமண்டபம் எதை எடுத்துக்கொள்ளப் போகிறது? அப்போ பழைய காலம் எது, இன்றைய காலம் எது? இந்த வாதத்துக்கு சுகமாகத்தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு தெளிவுக்கு வரலாம். தமிழன் எப்போ அடிமைப்பட்டானோ அதுக்கு பிறகுதான் அவன் தன் செயலிழந்து போனான். ஆங்கிலேயர்கள் அல்லது வெளிநாட்டார், அந்நியர்கள் இந்த தேசத்துக்கு வரும் வரையும், அது தமிழ்நாட்டுக்கும் பொருத்தந்தான், அந்நியர்கள் இந்த தேசத்துக்கும் வரும் வரையும் என்றைக்குமே தமிழன் யாருக்கும் அடிமைப்பட்டதில்லை. அவர்கள் வந்து இருந்த அந்த காலகட்டம்தான் தமிழன் அடிமையானதும் அதுக்கு பிறகு நடந்தது. ஆகவே பாரதியை ஒரு எல்லையாக வைத்துக்கொண்டு அவனே பேசுகிறான், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதோடு மகிமை இல்லை என்றால், பாரதிக்கு முற்பட்ட காலம், அதாவது அந்நியர்கள் குறிப்பாக வெள்ளையர்கள் இந்த தேசத்தை ஆள்வதற்கு முன்னாலே இருந்த காலம் பழங்காலம் என்றும், பாரதிக்கு பின்னால வர்ற காலத்தை இன்றைய காலம் என்று எடுத்துக்கொண்டால், பாரதியினுடைய காலத்திலே இருந்து இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரையும் இன்றைய காலம் என்பதை வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும், தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுதல். நிலைநிறுத்தி கொள்ளுதல் என்றால் என்ன என்றால், அதுக்கு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஆங்கர். ஆங்கர் என்று சொன்னால் நங்கூரம், நிலைநிறுத்துதல். இப்போ நான் தீர்ப்பு சொல்கிற இல்லைக்கு போட்டணும்னு நினைக்காதீங்க, இப்போ தலைப்பு மட்டும்தான் விளக்கப்படுத்துகிறேன். நிலைநிறுத்துதல், அங்க பண்ணுதல். அதுக்கு தமிழில் சொன்னால் நங்கூரம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அங்குரம், வேர். வேர் விட்டு நிலைத்து நிற்றல். அடுத்த தலைமுறையும்
இந்த நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வாழ்வியல்லே நிற்குமா நிலைநிறுத்தி கொள்ளுதல் என்ற சிந்தனையோடு இனி இந்த பட்டிமண்டபம், அதிலேயும் இன்னொரு செய்தியும் இருக்குது. அதான் அந்த 5வது கண்ணி முயற்சி மட்டும்தான் இங்கே கணிக்கப்படுகிறதே தவிர அந்த முயற்சியில் தோற்று கூட இருக்கலாம், இந்த முயற்சியிலே தோல்வி கூட வந்திருக்கலாம். அது இல்லை, முயற்சிகளை தம்மை நிலைநிறுத்தி கொள்கின்ற முயற்சிகளை தம்மை நிலைநிறுத்தி கொண்டனரா என்பது இங்கே அல்ல, தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொண்டனரா இல்லையா. இப்போ ஓரளவுக்கு இப்போ அடுத்து பேசுகிறவைக்கு பார்க்குற எந்த நேரம் சிரித்து கொண்டிருக்கிற சஜீவன் முகமே இருண்டு போச்சு. இவ்வளவு சிக்கலாக இந்த தலைப்புக்குள்ளேயே என்று நினைக்கிறார் போல இருக்கிறது. இப்பொழுது மேற்கொள்ளவில்லை என்ற அணியினுடைய 2வது பேச்சாளர் தம்பி தர்ஷனன் இப்பொழுது தன்னுடைய உரையை வழங்குவார். உடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் ஒண்டமிழே சலசலத்து ஓட வேண்டும், பாடையிலே நான் படுத்துறங்கும் போதும் பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும் என்று என் உயிரினும் மேலான தமிழன்னையை வணங்கிக் கொண்டு அவைக்கு நுழைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த தரப்பட்ட தலைப்பிலே நாங்கள் பல விடயங்களை, எங்களுடைய தலைவர் பேசியதை தொடர்ந்து பல விடயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். எதிரணியினே வந்த பாலசண்முகன் அண்ணா ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு போனார். நிறைய நல்ல விடயங்கள், சமூகத்திற்கு தேவையான பல விடயங்களை பற்றி சொல்லிவிட்டு போனார். அந்த விடயங்களிலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில முரண்களை நான் இந்த இடத்திலே கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இதிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொல்லிவிட்டு போனார். அதாவது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு வாசகம் என்றால் என்ன விளக்கம்? யாதும் ஊரே, எல்லாம் எங்கட ஊரே, யாவரும் கேளீர், எல்லாரும் எங்களுடைய உறவினர்கள் தானே என்றுதான் அந்த வாசகத்தினுடைய விளக்கம். அப்படி என்றால் எங்களோடு இருக்கின்ற அத்தனை பெயரையும் நாங்கள் யாராக கொள்ள வேண்டும்? எங்களுடைய உறவினர்களாக கொள்ள வேண்டும். எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இப்போது என்ன நடக்கிறது? யாழ்ப்பாணம் என்று சொன்னால் இப்ப கன பேருக்கு தெரியாது, வாழ்ப்பாணம் என்றால் தான் கன பேருக்கு தெரியும். காரணம், அத்தனை தூரம் வாழ்வெட்டு கலாச்சாரம் எம்மிடத்திலே ஊறி இருக்கிறது. வாழ்வெட்டு கலாச்சாரம் ஒரு புறம், போதை கலாச்சாரம் இன்னொரு புறம். இப்படியாக யாவரும் கேளில் என்ற வாசகம் என்றோ சொன்ன அந்த வாசகமாகத்தான் இருக்கிறது. அதனை ஐநாவில் வைத்துக் கொண்டு விட்டார்கள். அதனைத்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம், ஐநாவில் வைத்து விட்டார்கள், ஐரோப்பிய ஒன்றியத்திலே வைத்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த பெருமைகளை சொல்லிக்கொண்டு அதிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கு நாங்கள் அதனை வளர்ப்பதற்கான, அண்ணா சொன்னது போல சொன்னால், பேண்தகு அபிவிருத்தியிலே நாங்கள் ஏதாவது காரியத்தை செய்கிறோம் என்று பார்த்தால் இல்லை. அடுத்த விடயம், நாவற்குழியை பற்றி சொல்லியிருந்தார். மிகவும் சிறப்புக்குரிய விடயம். நாவற்குழியிலே நாய்களுக்கு சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாவற்குழியிலே சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவர்களுடைய வீடுகளிலுமே. அதாவது ஒரு 2-3 நாளுக்கு முன்ன பார்த்தா கடுமையான குளிர், நாங்களே வீடுகளுக்குள்ள இருந்து கொண்டே குளிர தாங்கி இல்லாம இருந்தோம். அந்த குளிர்ல எத்தனை நாய்கள் வீதியோரங்களிலும், வீதிகளுக்கு ஒரு வீடுகளுக்கு கிட்டவா கூட வந்தா கூட அந்த மழைக்கும் அது வெளியில போயிடாம அடிச்சு கிளப்போம். அப்படித்தான் இன்று பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாய்களுக்கு ஒரு இடத்திலே சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது, பெருமைக்குரிய விடயம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவர்களுடைய வீடுகளிலும் நாய்கள் மதிக்கப்படுகிறதா? ஒரு பண்டிகைகள் வந்தால் வெடிகளை கொளுத்தி தள்ளுகிறோம். எங்களுடைய கேள்திறனை விட நாய்களுடைய கேள்திறன் மிக குறைந்தது. அவை அந்த வெடிகளுடைய சத்தத்திற்கு அது அலறுகின்றதை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருக்கும். அப்படியாக நாய்களை நாங்கள் வதைத்து கொண்டிருக்கிறோம். நாய்களில் கொத்துரைச்சி விட போடுகிறார்கள், அது வேறு கதை. இப்படி மாற்றம் என்பது அனைவர்களிடம் இடத்து இருந்து வர வேண்டும். அதுதான் உண்மையான விடயம். எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு கலாச்சார அம்சங்களுக்கு பின்னால் எங்களுடைய பண்பாடு இருக்கிறது என்றால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அண்மையிலே ஒரு திருமணம் ஒன்றிற்கு சென்றிருந்தேன். அந்த திருமணத்திலே என்ன என்று சொன்னால், வாசலிலே 2 வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்ட போய் பார்த்தால் அந்த வாழை மரங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வாழை மரத்தை போய் தொட்டு பார்த்தா வாழை மரம் பிளாஸ்டிக் வாழை மரம். அது என்னடா கஷ்டம் இல்லை, ஒவ்வொருக்கா வாழைக்குள்ள கொண்டு கட்டுற அந்த கிடைச்சல ஒருக்கா ஃபிட் பண்ணிவிட்டா பிளாஸ்டிக் வாழை மரம். அப்படியே உள்ளுக்கு போனால் 2 பேர் இப்படி நல்ல வடிவான பிள்ளைகள் 2 பேரும் கும்பிட்டு கொண்டே நிற்கிறான். கிட்ட போனால் அந்த பிள்ளைகள் அப்படியே சிரிச்சு கொண்டே நிற்குதல். என்னடா அப்படி கிட்ட போனாலும் சிரிச்சு கொண்டே நிற்குதுன்னு பார்த்தா, கிட்ட போய்த்தான் பார்த்தா அதுவும் பிளாஸ்டிக் பொம்மை வரவேற்கிறதுக்கு நிற்குது. சரி என்னட்டு எங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் என்னது வழக்கமான வேலை, என்ன சாப்பிட்றது தானே, சரி ஓகேன்னு சொல்லி போட்டு சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு பார்த்தா சோறும் வித்தியாசமாக கிடக்கு.
நல்லாலும் சோறு எடுத்து அமர்த்தி பார்த்தா அமர்த்தப்படுது, சோறு பிளாஸ்டிக் இல்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் வேணுமெண்டா சோறும் பிளாஸ்டிக்கில் வந்துடும். இப்போவே சைனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் பிளாஸ்டிக் ரைஸ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கெண்ட பண்பாடு, எங்கெண்ட கலாச்சாரம், எங்களுடைய திருமணம் என்ற விடயம் எவ்வளவு தூரம் எங்களுடைய பண்பாட்டிலே முக்கியமான விடயம். சொல்வார்கள் 10 பொருத்தம் பார்ப்பார்கள், 9 கோள்களை சாட்சியாக கொள்வார்கள், 8 திக்கிலிருந்து சாதிசனங்களை அழைப்பார்கள், சப்த ஸ்வரங்கள் ஒலிப்பார்கள், அறுசுவை உண்டி பெருமாறுவார்கள், பஞ்சபூதங்களை சாட்சியாக கொண்டு 4 வேதங்களோடு ஓத முத்தவர்கள் முன்னிலையிலே இருமனங்கள் ஒரு மனமாகின்றது தான் திருமணம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த திருமணங்கள் எப்படியாக இன்று கொண்டாடப்படுகின்றன? இப்படித்தான் கொண்டாடப்படுகின்றன. அந்த திருமணங்கள் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் நிச்சயிக்கப்படுவதாகத்தான் அந்த திருமணங்கள் இருக்கின்றன தவிர எங்களுடைய பண்பாட்டம்சங்களை பேணுகின்றதாக அந்த திருமணங்கள் இருக்கின்றனவாற்றால் இல்லை. அவே தர்ஷனன் ஒரு கேள்வி. நிச்சயமாக நானே சொன்னேன், பழம்பெருமைகளில் குளிர்காய்வதனால பழம்பெருமைகளை பற்றி ஒன்றும் பேச தேவையில்லை என்று. நான் இப்போ எனக்கு அது இந்த தலைப்பு வேறு ஒரு திசைக்கு திரும்புறது போல இருக்கிறது. பழம்பெருமைகள் ஒன்றை தமிழனுடைய பழம்பெருமையில் தலை சிறந்த பெருமையாக நீங்கள் நினைக்கிற ஒன்றை சொல்லுங்க. மொழி, பண்பாடு. கட்டிடமா? இல்லை, ஒரு கட்டிடமும் இல்லையா? கட்டிடம் பெருமைகளை பேசுகிறதான், இல்லை என்று இல்லை. தமிழன் கட்டின பண்டைய கட்டிடம் ஒன்று, தஞ்சை பெருங்கோயில். அதைத்தான் கேட்குறேன். இன்றைக்கேன் அப்படிப்பட்டதை நிலைநிறுத்த முடியவில்லை, கட்ட முடியவில்லை? ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே அரசர்களுடைய ஆட்சி. அப்போ அரசர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு போல கட்டடத்தை கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு தூரம் அரசர்களிடத்தில் நிதி இருந்தது. இன்றைய அரசாங்கம் என்ன செய்கிறது? இன்றைய அரசாங்கம் முழுமையாக கடனிலே மூழ்கி இருக்கிறது. கடனிலே மூழ்கி இருக்கிற அரசாங்கத்தை போய் தஞ்சை பெருங்கோயில் மாதிரி ஒரு கோயிலை கட்ட சொன்னால் கட்ட முடியுமா? இல்லை இல்லை, அது எங்கட அரசாங்கம் இல்லை, இந்திய அரசாங்கத்தில். நான் கேட்கறது அதல்ல, தமிழன் என்ற எல்லையில தான் சொல்கிறேன். இன்றைக்கு எல்லோரும் மன்னர்கள் என்று சொல்றோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஏன் கட்ட முடியவில்லை? ஒற்றுமை இல்லை. இந்த மன்று பதிவு பண்ணுகிறது. உங்களோட கருத்து. இன்று நடுவர் கேட்டது போலத்தான் இன்று பல தமிழர்களிடத்தே இல்லாத ஒரு விடயம் அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இருந்தால் இன்று நாங்கள் நிறைய விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கலாம். எங்களிடத்தே பல துரோகிகள் இருக்கிறார்கள், ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய பழைய மன்னர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட அந்த பல விடயங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக விடயம், எங்களுடைய பல கலைகள் இருக்கின்றன. எங்களுடைய பல கலைகளுக்கு பின்னால் பல சிறப்புகள் இருக்கிறது. வர்மக்கலை எடுத்து பாருங்கள். வர்மக்கலையிலே வட்டவர்மம் இருக்கிறது, நோக்குவர்மம் இருக்கிறது. இப்படியாக பல வர்மக்கலைகள் இருந்திருக்கிறது. வடமராட்சியிலே வர்மக்கலையை பயிற்றுவித்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட வர்மக்கலை இருந்தது எங்களுடைய சிறப்பான கலை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோமா? இல்லை. பேண்டக அபிவிருத்தி இல்லை. அடுத்த விடயம், எங்களுடைய கைவிட்டு கரகமாடுகின்ற பண்பாடு எங்களுடைய பண்பாட்டில் இருந்தது. ஆனால் இன்று அது கைவிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதே தவிர அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறதா என்றால் இல்லை. இப்படி நாங்கள் எங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் என்கின்ற பல விடயங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். யோசிச்சு கொண்டிருக்கிற சஜீவன் என்ன அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் என்னன்னு சொல்லுவார்கள், காசி நெற்புலவன் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொல்லி அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவார். அப்படியாக எங்களுடைய அறிஞர்கள் சொன்னார் என்று. அப்படியாக சொன்ன அந்த கருவி உருவாக்கி விட்டார்கள். தொலைக்காட்சி, அதாவது வேற ஒரு இடத்துல நடக்கிறத இந்த இடத்தை வச்சு பார்க்கிறோம். அப்படி ஒரு கருவியை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த கருவியை இன்றும் தமிழன் தானாக செய்ததற்கு இருக்கிறானா என்று பார்த்தால் இல்லை. எங்களுடைய பழைய காலத்தில் அன்றைக்கே செய்து விட்டார்கள், அன்றைக்கே எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக பாருங்கள், அதாவது ஒரு அறிஞர் சொன்ன விடயம்தான், வாளால் அறுத்து சுடியும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று. என்ன என்று சொன்னால் அந்த காலத்திலேயே எங்களுடைய வாளால் அறுக்கின்ற, அதாவது சர்ஜரி, அதே போல நெருப்பால் சுடுகின்ற லேசர் ட்ரீட்மெண்ட். அப்ப இன்று நாங்கள் சொல்கின்ற சர்ஜரியாக இருக்கலாம் அல்லது லேசர் ட்ரீட்மெண்டாக இருக்கலாம். அன்று எங்களுடைய மருத்துவத்திலே, தமிழர்களுடைய ஆரம்பகால மருத்துவத்திலே இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த தமிழ் மருத்துவம் எங்களிடத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆங்கிலேயன் கொண்டு வந்த மருத்துவ முறையைத்தான் நாங்கள் இன்று பின்பற்றி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுடைய பண்பாட்டை பெருமையாக பேசிக் கொண்டிருக்க மருத்துவ முறை எங்களிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு ஒரு மொழியிலோ பார்த்தால் இப்படியான ஒரு போட்டி நடக்காது. இங்கு அதாவது ரேடியோ ஸ்டேஷன் அல்லது டிவிகளிலே ஒரு போட்டி வைக்கிறார்கள். அந்த போட்டி மிகவும் ஒரு விதத்திலே சிரிப்பாக இருந்தாலும் இன்னொரு விதத்திலே கவலையாக இருக்கிறது. காரணம், நீங்கள் ஒரு நிமிடம் தமிழிலே கதைத்தால் உங்களுக்கு தங்க காசு தருகின்றேன், ஃப்ரிட்ஜ் தருகிறேன் என்று சொல்லி போட்டி வைக்கிறார்கள். தமிழனை தமிழில் கதைக்க வைப்பதற்கு வேறு ஏதாவது மொழிகளில் இங்கிலாந்தில் சென்று ஒருவனை ஆங்கிலத்தில் ஒரு நிமிடம் கதை உனக்கு தங்க காசு தருகிறேன் என்று போட்டி வைப்பார்களா என்றால் இல்லை. ஆனால்
அதாவது தமிழர்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் தமிழிலே கதையுங்கள், உங்களுக்கு தங்க காசு தருகிறேன் என்று போட்டி வைப்பார்கள். ஏனென்றால் அப்படியாக கதைக்க முடியாத மொழியினை கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலான தமிழர்கள் இன்று இருக்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய விடயம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேள்விகளுக்கும் அவர் ஒரு நல்ல பதில் சொல்லி இருக்கிறார். பல விஷயங்களை எப்படி நாங்கள் பேணுகிறோம், எங்களுடைய அமைப்பை பேண வேண்டிய ஒரு காலத்திலே இருந்த நாங்கள் இன்று அதை விட்டு விலகி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன அந்த விஷயம், அந்த ரேடியோக்கள் தமிழ் வளர்க்கின்ற அந்த நிகழ்ச்சிகள், ஜூமில் கிளாஸ் தொடங்கின பிறகு ஒரு வாத்தியார் ஃபோன் எடுத்திருக்கிறார் ஒரு மாணவனுக்கு. அவன் ஆசிரியரை பற்றியே சிந்தனை இல்லை, அப்படியே எடுத்த உடனே அவரோ இவ்வளவோ கஷ்டப்பட்டு உண்மையாக அர்ப்பணித்து படிப்பிக்கிறவர். அவர் மாணவனுக்கு ஃபோன் எடுக்க அவர் உடனே சொல்லியிருக்கார், ஒரு எஃப்எம்ன்ற பேரை சொல்லி, இதண்டா காசு தான் என்றிருக்கார். நேர வீட்டை போய் குளரில் பிடிச்சு அவர் ஒன்றும் கேட்குறதில்ல, போடுகையில் அவன் அந்த 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 ரேடியோ பக்கமே வாழ்க்கையில் போகாத ஒரு நிலைக்கு வந்தது. அது உங்களுக்கு எதென்று தெரியும். ஆனபடியால் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம், அது தர்ஷன் என்ற அந்த அந்த சிந்தனையில் இருந்து எனக்கு வந்த ஒரு நடைமுறை நிலை. அடுத்து இப்பொழுது பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் என்ற அணியினுடைய சார்பாக தம்பி உஷாந்தன். இந்த அருளாட்சி பெறுகிற சிவஞான வைரவ பெருமானுடைய பாதார விந்தனங்களை படிந்து பட்டிமன்ற உலகினுடைய முடிசூடா மன்னர் விளங்குது நடுவர் அவர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, அண்ணன்களே, பெரியவர்களே, இந்த பாடசாலையை தங்கள் ஒரு கோட்டை போல கட்டி காத்த இந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபரே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இனிமையான இந்த வேளைகளை வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் இருக்கா இல்லையா, எப்படி கொண்டு வரமண்டு. தம்பி தர்ஷனன் தர்ஷனனுக்கு நாய்கள் சரணாலயம் இருக்குன்னு தெரிஞ்ச தர்ஷனனுக்கு அந்த நாய்கள் சரணாலயம் யாழ்ப்பாணத்திலையா கிளிநொச்சியிலையா எங்கே இருக்குன்னு தெரியாம போயிட்டு. இப்படிதான் தம்பி ஒரு நாள் இனிப்போட வந்த காப்போத சாதாரண பெறுவர்கள் வந்ததுக்கு பிறகு இனிப்போட வந்தார். தம்பி என்னடா பிரச்சனை, பிறந்த நாளா கொண்டாட்டமா என்னடுக? இல்லைன்னு, நானும் என்னுடைய காதலியும் ஒன்றாக காப்போத சாதாரணத்திலே சித்தி பெற்று விட்டோம், அதனாலே கொண்டு வருகிறார். இப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து இந்த 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 தலைப்பிலே பேச விட்டது உங்களுடைய மகா தப்பு. இன்னொருவர் வந்து பேசிவிட்டு போன 2 பேரும் பேசினார். ஒருவர் வந்து சொன்னார், இந்த விவாகரத்துகள் கூடிவிட்டது, நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்குகள் இருக்கிறது என்று. தர்ஷனன் சொன்னார், வாழ்வெட்டு கூடிவிட்டது என்று. 2ம் இல்லாட்டி 3ஆவதா பேச போற சிவசுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லையப்பா, வருமானம் இல்லையப்பா. அடுத்த நடுவர்களை இந்த 3 பேரையும் சட்டத்தரணி திருக்குமரன் அவர்கள் இருக்கிறார், நீங்க வந்து இந்த வழக்குக்காக ஆஜராக கூடாது, 3 பேரையும் கொண்டு 30 நாள் சிறை போடுங்க. இன்றைக்கு வந்து நாங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, பழமைகளை, எங்களுடைய பண்பாடு சார்ந்த விஷயங்களை, எங்களுடைய வழக்காறுகளை, இந்த தமிழ் எப்படி வளர்க்கப்பட்டது தெரியுமா? கடைச்சங்கம், இடைச்சங்கம், முதல் சங்கம் வைத்து சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் இன்றைக்கு 3க்கும் சேர்த்து ஒரு விழா இந்த மண்டபத்தில் எடுக்கப்படுகிறது. அந்த விழாவிலே வந்து பேசிக்கொண்டு இவைகளெல்லாம் கிடையாது, இன்றைக்கு கொண்டு இல்லை என்று பேசுகிற இந்த 3 பேரை கொண்டு 30 நாள் போடுங்க ஐயா. இன்றைக்கு தமிழினுடைய பண்பாடுகள், அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், பழம்பெருமைகளிலே வேண்டுமென்றால் இந்த மியன்மார்ல போய் நிற்கிற கப்பல்ல 3 பேரும் மேட வலிக்கிட்டு தப்பிட்டு போடுறாங்க. அதான் பிரச்சனை. குளிர்காய வெளிக்கிட்டதுல தப்பி போட்டினம். அதனால இருக்கக்கூடிய ஆதங்கத்தில் நிறைய விஷயங்களை வந்து இங்க பேசலாம். ஒரு விடயம் தான், புனல் சூழ்ந்து வடித்து போன நிலத்தில் புதிய நாளை மனித பைங்குள் முளைத்தே வகுத்த மனித வாழ்வை இனிய நற்றமிழே நீதான் எழுப்பினை என்று தமிழ் எப்போது வந்தது என்று சொல்லப்படுகிறது. முப்படை கட்டியாண்டு இருக்கக்கூடிய இந்த இனம் இன்றைக்கு முகவரியே இல்லாமல் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால், ஒரு காலத்திலே ஒற்றை தலைவனுக்கு கீழே அணி அணியாய் முப்படை வளர்த்திருந்திருக்கக்கூடிய இந்த இனம் கார்த்திகை 27 நின்று நிதானித்து திரும்பி பாருங்கள், கனத்த கனகபுரம் உங்கள் எல்லோருக்கும் சாட்சி சொல்லி இருக்கும். இது வீழ்ந்து போன இனம் கிடையாது. உணர்வோடு அன்றைக்கு எவ்வளவு வீரத்தோடு இந்த இனம் வாழ்ந்திருக்கிறது, அதே இனத்தோடு நாங்கள் இன்றைக்கு வாழ தலைப்பட்டிருக்கிறோம். தலைமைப்படுத்துபவர்கள் அந்த இடத்திலே ஒரு அரசியல் பிரமுகர் பேசுகிறார், மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள், நாங்கள் வழிபடுத்த தவறிவிட்டோம். தவறு எங்கேயோ இருக்கிறது. ஆனால் இந்த இனம் வீரத்தோடும் பண்பாட்டோடும் அது சார்ந்திருக்கக்கூடிய வழக்காறுகளோடும் அது அப்படியேதான் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இதற்கு அப்பாலே அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நல்லை நகரிலே நாவலர் பிறந்தார், 100வது பிறந்த நாளை கடந்து போயிருக்கிறோம். சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய 2 கண்களாக கொண்டு இந்த மண்ணுக்கு நிறைய பணிகளை ஆற்றினார். இன்றைக்கு நாவலரை தேட முடியவில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, உதித்தனன் உலகம் உய்ய ஆறுமுகன்,
இந்த ஆறுமுகன் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்திரமுருகன் ஐயா இங்க வந்து பேசினார். எங்களுடைய அணியினுடைய தலைவர். பல்வேறுபட்ட விஷயம், இன்றைக்கு அறம் இல்லை, அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, எல்லோரையுமே கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுகிறோம் என்கிற விஷயத்தை அண்ணன் செந்தூர் செல்வன் சொன்னார். ஒரே ஒரு விடயம்தான், இந்த மண்ணிலே பண்பாடு இருக்கிறது. அந்த ஒரு தாய்க்கு தனையனாக பிறந்த மகன் தன்னுடைய முதல் கொள்ளி தாய்க்கு வைக்க வேண்டும். இந்த பண்பாட்டிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம், விலக விட மாட்டோம். ஆனால் தன் தாய் இருக்கக்கூடியதாக தன்னுடைய முதியோர்லத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஈமை கடன்களை செய்திருக்கிறானே ஒரு தமிழன், இந்த பாடசாலை தந்திருக்கக்கூடிய பழைய மாணவன், அந்த பாங்கு அன்றைக்கு எவனெல்லாவற்றையும் சமமாக மதிக்க வேண்டும், எவ்வுயிரையும் என்னுயிர் போல் எண்ணி இறங்க நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரம் என்றார் தாயுமான சுவாமிகள். எல்லோருடைய உயிரையும் என்னுடைய உயிர் போல், என்னுடைய உறவுகள் போய் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஒற்றை சாட்சி போதும். 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே போர்த்துகேயரால் இடிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய செம்மணீச்சரம் இன்றைக்கு கொக்கட்டைச்சோலையில் எழுந்து நிற்க போகிற திருமந்திர அரண்மனை, தெல்லிப்பளையிலே மாவட்டபுரத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் அரண்மனை, இவையெல்லாம் நிலைத்து நின்று ஒரு காலத்தில் இந்த செய்தியை சொல்ல போகிறது. இத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, இத்தனை பேர்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் பெருமை கிடையாது. அது எந்த அளவு காலம் எங்களுக்கு பயன்படுத்தப்பட போகிறது என்கிற விஷயம். அவை பிராட்டியார் பிள்ளையாரிடத்திலே போய் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், துங்கக்கரிமுகனே சங்கத்தமிழ் 3 எனக்கு 3 தமிழை கேட்டார். இயல், இசை, நாடகம், அந்த 3 தமிழை கேட்டார். இன்றைக்கு எங்களுடைய இளையவர்கள் அறிவியல் தமிழை சேர்த்து அதோடு வளர்க்கிறார்கள். அந்த அறிவியல் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் வளர்ந்திருக்கிறது. அன்றைக்கு ஓலைச்சுவடிகளிலும் ஆவணங்களிலும் சிவர்களிலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அழிந்து போகக்கூடிய காலத்திலிருந்து அபரிவிதமான வளர்ச்சி நோக்கி உலகெல்லாம் திரும்பி பார்க்கிற இடத்தில் நிற்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஜல்லிக்கட்டு என்கிற விஷயம் தமிழனுடைய பண்பாடு சார்ந்திருக்கக்கூடியது நிறுத்தப்படுகிற போது எங்களில் எத்தனை பேர் வீதிக்கு இறங்கினோம்? எங்களுடைய பண்பாட்டை காப்பதற்கு போரிடுகிற தினம் இல்லவிட்டால் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாவற்றையும் படைத்து விட்டு அதற்குள்ளே ஆயுத எழுத்தை ஏன் வைத்தான்? அகேனம் என்கிற வடிவிலே. இந்த இனம் எப்போதோ போராடி கொண்டிருக்க வேண்டிய இனம். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் இன்று இருக்கக்கூடிய தலைமுறை இருக்கக்கூடியவர்கள் இதிலே குளிர் காய்கிற அந்த முறையை தாண்டி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிலைநிறுத்துகிற அந்த பாரிய பாங்கினை இன்றைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல குரல் வளத்தோடு தான் சார்ந்த அணியினுடைய கருத்துக்களை பல ஆதாரங்களோடு அந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற விஷயம் அது ஒரு தமிழனுடைய பாரம்பரியமாக இருந்தது. அது நாங்கள் எடுத்துக்கொண்ட வரையறைக்குள்ளே கொஞ்சம் வெளியில் போயிருந்தாலும் கூட உலகம் முழுக்க வாழுகின்ற தமிழன் என்ற அந்த எண்ணத்திலே அது ஒரு பெரிய போராட்டமாக வெடித்ததை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பாராட்டுக்கள். இப்பொழுது என்ன இடம் மாறியாச்சா? பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் சட்டத்தரணி சிவஸ்கந்த சிறியை அழைக்கிறேன். கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வலியும் வேல்வலியும் போச்சே, விண்முக்தி சென்ற புகழ் போச்சு, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சு, நானிலகு விண்ணினொடு தூவி நல்ல நாதமிகு சங்குழியும் பேணி, பூனிலகு தின்கதைகள் கொண்டு நாம் போர் செய்த காலமெல்லாம் பண்டு. ஆனா இன்று ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் நாடு போகுது சுடு காட்டில். அந்த வகையிலே அறிவிலே சூரியனாக அழகிலே சந்திரனாக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, நவீன ஆறுமுக நாவலர் ஐயா ஆர்திருமன் அவர்களே, இந்த விழாப்பொழிவு காண்பதற்காய் வீறு கொண்டு வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, என்னுடைய ஆசிரியர் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு விஸ்வலிங்கம் திருக்குமரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இவர்களெல்லாம் பேசினார்கள். லண்டன்ல தமிழ் இருக்குது, கனடாவில் தமிழ் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் தமிழ் இருக்கு. நான் கேட்கிறேன், லண்டனில் தமிழ் இருக்கட்டும், கனடாவில் தமிழ் இருக்கட்டும், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இத்தனை பேர் ரத்தம் சிந்திய இந்த யாழ்ப்பாணத்தில் தமிழ் சரியாக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. அம்மாவை மம்மி என்கிறார்கள், அப்பாவை டாடி என்கிறார்கள், சும்மா கிடந்த சொருநாயை ஜிம்மி என்கிறார்கள். யுரானர்,
1 என்கிறார்கள், 2 என்கிறார்கள், what is the matter என்கிறார்கள். கேட்டா பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்ப்பென்றார்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், இந்த எங்களுடைய பாலசண்முகண்ணா வந்தார், திருஞான சம்பந்தர், தோடுடைய செவியன் நீ யாருடைய பொடி, எனக்கு சம்பந்தரை பார்த்தமாயே இருக்கு. ஞானப்பாலை பற்றி கதைச்சார். நாங்கள் குழம்பிட்டோம், பொடியல் குழம்பிட்டாங்க. எந்த ஞானப்பாலை பற்றி கதைக்கிறாங்கன்னு அவர்கள் குழம்பி விட்டார்கள். நாங்கள் கதைக்கிற ஞானப்பால் வேற. இன்றைக்கு இலங்கையிலே அதிகம் ஞானப்பால் விற்கின்ற மாகாணம் வடமாகாணம். இது பழந்தமிழர்களுடைய பெருமையை போற்றுகின்றதா? இதுதான் அந்த கேள்வி. அடுத்தது, ஒற்றுமையை பற்றி சொன்னார்கள். யாதும் ஊரே யாவருங்களில். அடடா, அங்கே இருக்கு இங்கே இருக்கு எல்லாம் இருக்கு. சரி, நான் மிக கவலையோடு சொல்லுகின்றேன், பொறுப்போடு சொல்லுகின்றேன். எப்போது திருக்கேதீஸ்வர வளைவுக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோ அப்போது எங்களுடைய ஒற்றுமை சிதைந்து போனது. எப்போது சுட்டிபுரம் அம்மன் ஆலயத்திலே ஒரு மனிதனுக்கு இடம் கொடுக்காமல் ஜேசிபியை வைத்து நாங்கள் எடுத்தோமோ அப்போதே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற வசனம் தோற்று போய்விட்டது. வெறுமனே பழந்தமிழர்கள் என்கின்ற போர்வையிலே நாங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய வாதம். மாட்சிமை பொருந்திய நடுவரவர்களே, ஒரு இனத்தினுடைய இருப்பு என்பது 4 தூண்களிலே தங்கியிருக்கின்றது. ஒன்று அந்த இனத்தினுடைய மொழி, இரண்டாவது அந்த இனத்தினுடைய நிலம், மூன்றாவது அந்த இனத்தினுடைய பண்பாடு, நான்காவது அந்த இனத்தினுடைய பொருளாதாரம். இன்றைக்கு தமிழனுடைய பொருளாதாரத்தை பற்றி நான் சொல்லுகின்றேன். இந்த நெத்தியில பூசுகின்ற விபூதி கூட வடமாகாணத்திலே உற்பத்தி செய்யப்படுவதே இல்லை என்கின்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? சிங்களிடத்தில்தான் வருது. ஒரு குட்டப்பாக்க கூட நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் இன்றைக்கு நாங்கள் பாகிஸ்தானில் இறக்கிக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு சுய பொருளாதாரம் இருந்தது. காங்கேசந்துறையில சீமந்த தொழிற்சாலை, பரந்தனில ரசாயன தொழிற்சாலை, ஆணையிரவுல உப்பள தொழிற்சாலை, கந்தலாயில சீனி தொழிற்சாலை, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்ன வாழைச்சேரியில காகித தொழிற்சாலை, எத்தனை உருவாக்கினோம். ஆனா இன்றைக்கு ஒரு சுய பொருளாதாரத்தை இத்தனை வெளிநாட்டுக்காரருந்தும் எங்களால் உருவாக்க முடியவில்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் 2% பங்களிப்பை தான் நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொன்னால் பிறகு என்னத்துக்கு கங்க முதல் கடாரம் வர ஆண்ட அரசன் என்று சொல்லுறீங்க? ஆழக்கடலங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானாம் அன்று என்று பாட்டு பாடுறோம். நீங்க சொன்னது போல இன்றைக்கு வியட்நாமில் we want UN support, எங்களுக்கு யூஎன்ஏ இலங்கைக்கு மட்டும் அனுப்பிடாத தற்கொலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழ முடியாத ஏதிலிகளாக எங்கள் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் எங்க நாங்க கடலை இன்றைக்கு பார்க்கிறோம்? கடல் ஆண்டம் எல்லாம் சொல்றோம். இன்றைக்கு கடலை ஒரு பக்கம் இன்றைக்கு கடலட்டை பண்ணை என்று சுரண்டை கொண்டிருக்கிறார்களே. எங்களுடைய கடல் எங்களுக்கு சொந்தமாக இல்லை. ஒரு பக்கம் தென்னிலங்கையினுடைய மீனவர்கள், மற்ற பக்கம் வட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ரோலர் படகினூடாக எங்களுடைய கடலை சுரண்டுகின்றார்கள் சொன்னால் நாங்க பழைய காலத்துல அந்த பெரிய கடலை வச்சிருந்தோம், இந்த பெரிய போட்டை வச்சிருந்தோம் என்று சொல்வதில் என்ன பெருமை இருக்க முடியும்? ஒற்றுமையை பற்றி கேட்கிறார். கார்த்திகை 27 பயமாக இருக்கின்றது. நான் சொல்லுகின்றேன், கார்த்திகை 22 யார் நீ விளக்கேற்றா மாறி மாறி சண்டை பிடிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தமிழினத்தினுடைய ஒற்றுமை எப்படி இருந்தது? 22 ஆசனம், 16 ஆசனம், 10 ஆசனம். இன்றைக்கு ஒற்றுமையை தொலைத்து விட்டு நாங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம். நான் சொல்லுகின்றேன், தமிழ் தேசியம் என்பது சம்பந்தர் வீட்டு சொத்தோ, அண்ணன் கஜேந்திரகுமார் வீட்டு சொத்தோ, ஐயா விக்னேஸ்வரனுடைய வீட்டு சொத்தோ கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரிடமும் சொத்து. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று சொன்னால் இது எத்தனை வக்கிரம்! இந்த ஒற்றுமை இல்லாத சமூகம் எப்படி பழந்தமிழர் பெருமைகளிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, நான் நேரத்தை மிக பொறுமையாக கடைபிடிப்போம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த போதைப் பொருள் பொறுமையா கடைபிடிச்சா நேரம் செல்லும். சரியா கடைபிடிக்கணும். கடைசி விஷயம். அப்ப இன்றைக்கு போதைப் பொருள் பாவனையை சிந்தித்து பாருங்கள். இப்படியெல்லாம் இருந்த இளைஞர்கள் போராட்டம் அது இது
இன்றைக்கு சிறைச்சாலைகள் நின்று போய் பாருங்க. எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒவ்வொரு தாயும் அழுது கொண்டு எங்களுடைய சட்டத்தினர்களிடம் ஒரு சத்திய கூட்டை தருகிறார்கள். தாய் சொல்லுறா, நான் நித்திர கொள்ளுகின்ற போது என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலிய, காதில் இருக்கக்கூடிய தோடை அறுத்து போட்டு போதைப் பொருளுக்காக என்னுடைய மகன் கொண்டு போயிடுவான், ஆகவே இவனை போதைப் பொருள் தடுப்பு மையத்தில் கொண்டு போய் விடுங்க என்று அழக்கூடிய மக்கள், இளைஞர்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், இன்னமும் நாங்கள் பெருமையோடு வாழக்கூடிய சமூகம் இல்லை என்று சொல்லி முள்ளிவாய்க்கால் சென்று நாம் திரும்பி வந்தோமே தவிர திருந்தி வரவில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வக்கீலாக வருவார், வாழ்த்துக்கள், வந்துட்டார். எதிர்காலத்தில் இன்னும் மிளிர வேணும் இந்த துறையிலே என்று வாழ்த்திக்கொண்டு, ஏனென்றா எதிர்காலத்தில் சில எங்களுக்கும் தேவைகள் வரலாம். இது நாடு போகிற போக்கில் சொல்லி கொண்டு இல்லை. ஆனபடியால் இப்போ வக்கீல்களுக்கு எப்போவுமே தேவையே இருக்கிற, கிராக்கி இருக்கிற என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி பேராசிரியர் சர்வேஸ்வரன், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய என்ற தம்பி, அவர் அடிக்கடி சொல்லுவார், தன்னுடைய மகனை அட்வொகேட்டுக்கு படிப்பிக்கிறார். அதிலேயும் எந்த புரோக்கராசிக்கு படிப்பிக்கணும் என்று தான் சொல்லியிருக்கிறான், கோயில் வழக்கு பேசுகிற புரோக்கராசி. சைவ கோயில் வழக்கு பேசுகிற புரோக்கராசிக்கு படித்தால் உனக்கு ஆயுள் வரையும் உனக்கு தொழில் இருக்குது மற்றதுகளை விட. அது வேதனையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அவர் அந்த ஒற்றுமையின்மையை பற்றி மிக அழகாக சொன்னார். எங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் நாங்கள் தவிக்கிறதுக்கு காரணம் எங்கள் மத்தியிலே இருக்கிற ஒற்றுமையின்மை. சிவஸ்கந்த சிறியை வாழ்த்திக்கொண்டு இப்பொழுது நிறைவு பேச்சாளர் புன்னகை மன்னன் பூவெளி கண்ணன் மேற்கொள்ளுகின்றனர். இன்னும் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளில் தமிழர்கள் மேற்கொள்ளுகின்றனர் என்ற அணியின் சார்பாக நிறைவுரையை வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்புக்கும் போற்றுதற்குரிய நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய ஐயா கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா உள்ளிட்ட ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, பொதுவாகவே சட்டத்தரணிகள் ஒரு மேடையிலே பேசினால் அந்த மேடை அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தான் தலைப்பா அல்லது அவர் பேசியதுதான் தலைப்பா என்று ஒரு மயக்க நிலை ஏற்படும். எனக்கும் அது வந்துட்டுது. அந்த மயக்க நிலையிலே இருந்து ஒரு தெளிவை இந்த மன்றுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது நடுவர் அவர்களே. இதில் என்ன கவலைன்னு சொன்னால், பட்டிமன்றம் முடிகிற நேரம்தான் தலைப்பை விளங்கப்படுத்த வேண்டி கிடக்கு. நடுவர் அவர்களே, இந்த மூன்று பேரும் இங்கே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்து முடித்திருக்கிறார்கள் என்றால், இந்த அவையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இளையவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்திலே மிக கொடுமையானவர்கள் என்று யாருக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் இந்த மூன்று பேருக்கு தான் பெயர் சூட்ட வேண்டும். ஏனென்றால் ஐயா கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் அவர்களுடைய பணிகளை பற்றி எல்லோருமே பேசினார்கள், வியந்து பேசினார்கள். அவரை இந்த அவையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களை இன்றைக்கு நிலைநிறுத்தவில்லை என்று பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? நடுவிலே உங்களை வைத்துக்கொண்டு தமிழுக்கு நாங்கள் எதையும் செய்யவில்லை என்று பேசுவதற்கு எவ்வளவு தில்லு வேண்டும்? இத்தனையோடும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மேடையிலே நின்று இதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு இது வேண்டும்? நடுவர் அவர்களே, நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். தம்பி வக்கீல்களை பற்றி சொல்றீங்க, மூன்று பேரும் தான். தம்பி தர்சனன் அவர்கள் இந்த கல்யாண வீட்டிலே வைக்கிற பொம்மையப்போ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார். கல்யாண வீட்டில் வைக்கிற பொம்மையப்போ நாங்கள் எங்கே போய்விட்டோம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் சொன்னீர்களே, நிஜமான பெருமை எது? மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் பெருமை இல்லை, நிஜமான பெருமை பிற நாட்டார் அதை வணக்கம் செய்ய வைத்தல் வேண்டும் என்று சொன்னீர்களே. 6000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழ் மொழிக்கு 350 ஆண்டுகள் வரலாறு கொண்ட அமெரிக்கா ஹவார்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஆய்வு இருக்கை $6 மில்லியன் அமெரிக்க அமைத்து காட்டியிருக்கும். நாங்கள் மட்டும் தமிழை பேசினால் காணாது, அதனுடைய பெருமைகளை சொன்னால் காணாது.
அது நிலை பெற்று நின்று எதிர்வருகின்ற தலைமுறையும் அந்த சூட்டிலே குளிர்காய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இதை மறந்துவிட்டு கல்யாண வீட்டிலே போய் பொம்மையிலே எதையோ ஆராய்ச்சி செய்தால் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நடுவர் அவர்களே, தர்ஷனன் இவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொன்னது, அது ஒன்றும் கண்ணுக்கு படையில. அந்த பொம்மை என்னண்டா அவரும் அப்படித்தான் நினைச்சிருக்கிறார். ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு நிலை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்களும் ஆங்கிலேயர்களும் வந்து இந்த மண்ணிலே நிலை பெற்றிருந்த ஆலயங்களை எல்லாம் இடித்தளித்தார்கள். அந்த கற்களை கொண்டு போய் கோட்டைகளை கட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணிலே இருந்து ஒரு காலத்திலே தமிழர்கள் புலம்பெயர்ந்து போனால் அவர்களுடைய போராட்ட குணம் அடங்கிவிடும், அவர்கள் சிதறி போய் விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே விமான நிலையத்தினுடைய கதவுகள் அகல திறந்து விடப்பட்டது. இந்த மண்ணிலே இருந்த தமிழ் மரம் கிளைகளாக பிடுங்கி சர்வதேசமெங்கும் வீசப்பட்டது. ஆனால் விழுந்த ஒவ்வொரு சர்வதேசத்தினுடைய நாடுகளிலும் தனி மரமாக இன்றைக்கு முளைத்து நிற்கிறோம். நடுவர் அவர்களே, அமெரிக்காவிலே 14வது பிள்ளையார் ஆலயம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை விலைக்கு வாங்கி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இன்றைக்கு கடல் தாண்டியும் எங்களை நிலைநிறுத்துவதற்கு, எங்களுடைய சமயம் சார்ந்து எங்களை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் அடிகோலி இருக்கிறோம், அத்திவாரமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த சபை நன்று அறிந்து கொள்ள வேண்டும். போதை வந்து விட்டது, ஞானப்பால் இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். வீழ்ச்சி என்பது, பிறழ்வு என்பது இந்த சமூகத்திலே வருவது இயல்புதான். இன்றைக்கு நாங்கள் ஓரளவு நிலை பெற்றிருக்கிறோம் என்பது எமக்கு பெருமை அல்ல. நிலை தடுமாறி விழுந்த போதெல்லாம் எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்பதுதான் பெருமை. அந்த வீழ்ச்சி காலத்தை இந்த காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எதிர்காலம் எங்களுடைய நிமிர்வுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டீர்கள், அதுக்கும் தர்சனனைத்தான். எது எங்களுடைய பெருமை? கட்டடங்களா? தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசினார்கள். கட்டிடங்களினாலே வரலாற்றினுடைய பெருமைதான், அது எழுந்து நிற்கிறது தான். ஆனால் அண்மையிலே தமிழகத்திலே இருந்து இங்கே ஒரு அரசியல் பிரமுகர் வருகிறார், அண்ணாமலை அவர்கள் வந்தார். அவர் இங்கே இருந்து தமிழகத்துக்கு போய் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே கலந்து கொள்ளுகிற போது தஞ்சை பெரிய கோயிலினுடைய பெருமையை அங்கு பேசவில்லை, நல்லூரினுடைய பெருமையை பேசினார். இன்றைக்கும் நேரம் தவறாது உள்ளே வருகின்ற அடியவர்கள் எல்லாம் சமமாக மதிக்கப்படுகிற ஒரு ஆலயம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது என்று பேசினார். இந்த நல்லூரினுடைய பெருமை நாங்கள் இன்றைக்கு அந்த ஆலயம் சார்ந்தவர்களோடு இணைந்து கட்டியெழுப்பி இருக்கிறோமே, இதுதான் எங்களுடைய பெருமை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரந்தனிலே ரசாயன தொழிற்சாலை இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு நிலைநிறுத்த முடியவில்லை. காங்கேசந்துறையிலே சீமெந்து தொழிற்சாலை இல்லை, எங்களுக்கு இன்றைக்கு நிலைநிறுத்த முடியவில்லை என்றெல்லாம் நண்பர் வந்து பேசினார். ஒருவேளை பரந்தனிலே ரசாயன தொழிற்சாலை இருந்திருந்தால், காங்கேசந்துறையிலே சீமெந்து தொழிற்சாலை இருந்திருந்தால், ஐயோ சூழலுக்கு மாசு, எங்களுடைய நிலவளமெல்லாம் போகிறது என்று கொடிபிடித்துக் கொண்டு போராட்டத்துக்கு முதலாவது ஆளாக நிற்பவரே சட்டத்தரணி சிவஸ்கந்தசரி என்று பெயர் பத்திரிகையிலே வந்திருக்கும். நடுவர்களே, நாங்கள் காலத்துக்கு ஏற்றது போல எங்களை மாற்றிக்கொண்டு அங்கால போயிருந்தாலும் பேசுவோம், இங்கால போயிருந்தாலும் பேசுவோம். இதுவும் ஒரு வகையிலே எங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற முயற்சி தான் என்பதை இந்த அவை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் எங்களுடைய பெருமைகளையும் நாங்கள் எங்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டினுடைய அந்த வெப்பத்திலே இதமாக குளிர் காய்ந்து கொண்டு எங்களை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை இந்த 3 பேரும் பழைய தடங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கொண்டு வந்து வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளனை போல என்று பாடி அந்த தமிழ் வைத்திய முறையிலே சத்திர சிகிச்சை செய்தால், இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்துறையினுடைய பீடாதிபதி இருக்கிறார், ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியுமா? இன்றைக்கு இந்த மண்ணிலே பிறந்த வைத்தியர்கள் பல சத்திர சிகிச்சைகளிலே சாதித்திருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளிலே படிக்கிறோம், சாதனை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதுதான் கல்வி புலம் சார்ந்தும் எங்களை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள். அந்த முயற்சிகளை நீங்கள் புதிய தடங்களிலே தேடுங்கள். பழைய தடங்களிலே தேடினால் வரலாறு மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நிறைவாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான பேச்சு.
தன் அணியை நிலைநிறுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளினுடைய சிறப்பை பாராட்டுகிறேன். இந்த பட்டிமண்டபத்திலே பேசியவர்கள் தொடாத ஒரு இடத்திற்கு அந்த புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த பங்களிப்பை பற்றி அவர் மிக சிறப்பாக சொன்னார். பட்டிமண்டபம் நிறைவடைந்து விட்டது. நேரத்தின் முக்கியத்துவம் கருதி தொகுப்புரைகளை இந்த மன்று ரத்து செய்கிறது. இப்பொழுது தீர்ப்புக்கு வருகிறது. இந்த தீர்ப்பும் இது ஒரு விமானம் போல தான். பயணிகளோடு சேர்ந்து போகிறோம், குரூ வருகிறது, பைலட் சில வேளையில் இந்த நேரத்தை பொறுத்து இந்த டேக் ஆஃப், ஷார்ட் டேக் ஆஃப் என்று சொல்லுவார், அதுபோல் ஷார்ட் லேண்டிங். இப்போ ஷார்ட் லேண்டிங் செய்ய வேண்டிய ஒரு நேரம் ஆனபடியினாலே நான் நேரடியாகவே இந்த தீர்ப்புக்கு வருகிறேன். பட்டிமண்டபத்தில் பேசின பிள்ளைகள் 6 பேரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் மிகச்சிறந்து வாழ்வீர்கள். இந்த யாழிந்து கல்லூரிக்கு விவாதம் என்பது புதிது அல்ல. இலங்கையினுடைய புகழ்பெற்ற அத்தனை விவாதிகளும் பட்டிமண்டப பேச்சாளர்கள், ஏன் பேச்சாளர்களே இந்த யாழிந்து வளர்த்த பிள்ளைகள் தான், பெற்றெடுத்த பிள்ளைகள் தான். இது அன்றையிலே இருந்து இன்று வரையும் இல்லை, இனியும் தொடரப்போகிறது. ஆகையினாலே நீங்கள் 6 பேரும் இந்த யாழிந்து அன்னைக்கு எதிர்காலத்திலே மிக புகழ் பூத்தவர்களாக நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது தீர்ப்பை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து எனக்கு கிடைத்த சிந்தனைகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு சிந்தனையோடு வரவில்லை. அன்பர்களே, பெரியோர்களே, இந்த தலைப்பு கொஞ்சம் நீண்ட தலைப்பு, 5 கண்ணிகளை கொண்டது என்று சொன்னேன். பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனரா இல்லையா? மேற்கொள்கின்றனர் என்று முதல் பார்ப்போம். ஏனென்றால் அது மிக ஒரு வலிமையான அணி போல எனக்கு தெரிகிறது. அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. மேற்கொள்ளுகின்றனர் என்றால் இங்கே பேசிய அந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த தலைப்பை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பழம்பெருமைகளில் குளிர்காயும் சைவர்கள் அல்ல, மானுடர்கள் அல்ல, தமிழர்கள். இங்கே சைவம் என்கின்ற ஒரு எல்லையை தாண்டி இது அனைத்து மதங்களையும், தமிழ் மொழி பேசுகின்ற அனைவரும் என்று இந்த தலைப்பு குறிக்கிறது. அதை நாங்கள் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும். அந்த முயற்சிகளில் நாங்கள் எம்மை நிலைநிறுத்தி இருக்கிறோமா? நிலைநிறுத்தி இருக்கிறோம். பாரதி சொன்னான் ஒரு வார்த்தை, தன்னுடைய தேசத்திலே தேச விடுதலைக்கு, ஏனென்றால் தமிழகத்தையும் இலங்கை தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும், ஏன் இலங்கையும் இந்தியாவையும் ஒன்றைத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அகப்பட்டதும் ஒரே காலத்தில், விடுதலை பெற்றதும் கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே. நான் அதனால் தான் சொன்னேன், பழம்பெருமைக்கு பாரதிக்கு முன்னால பாரதிக்கு பின்னால என்று பிரித்தேன். அந்த நேரத்திலே இந்தியாவினுடைய தேச விடுதலைக்கு அவன் ஒரு கனவு கண்டான். அது இந்தியாவிலே நடக்கவில்லை, இந்த மண்ணிலே நடந்தது. கம்பத்தின் கீழ் நிற்றல் காணிரங்கும் காணரும் வீரர் பெருந்திருக்கூட்டம் நம்பற்கு உரியர வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் என்று ஒரு கனவு கண்டான். அது தமிழகத்திலே நடந்ததோ இல்லையோ, இந்த மண்ணிலே நடக்கின்ற ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி தோற்று போயிருக்கலாம். இந்த தலைப்பு என்ன கேட்கிறது என்றால், முயற்சியை, அதாவது நிலைநிறுத்துவதை மேற்கொண்டனரா இல்லையா என்பது அல்ல, நிலைநிறுத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டனரா இல்லையா, அதுதான் இங்கே தலைப்பு. ஆகவே முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே இந்த தலைப்பு வலியுறுத்துகிறதே, சுட்டுகிறதே தவிர அது வெற்றி பெற்றதா இல்லையா என்பது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திலேயே, இந்தியாவிலே இல்லாமல் இந்த மண்ணிலே நடந்தது என்று சொன்னால், அந்த ஒன்றை வைத்துக்கொண்டே இந்த பட்டிமண்டபத்துக்கு தீர்ப்பை நான் சொல்லிவிட முடியும். ஒரு பெரிய எழுச்சியிலே தமிழர் எந்த மத அடையாளமும் இல்லை, சைவம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எந்த அடையாளமும் இல்லாமல் தமிழர் இந்த மண்ணிலே தம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுத்த ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டிருந்தனர். ஏனென்றால் அந்த கால எல்லையும் சரியாக வருகிறது. எப்படி பாரதிக்கு பின்னாலே அண்மை காலத்திலே நடந்த விஷயம், அதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். இந்த நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காத்த அந்த சூழ்நிலை முயற்சி தோற்றிருக்கலாம், நடந்தது. இது ஒன்று. இரண்டாவது, புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற தமிழர்கள், புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் இன்றைக்கும் தாய்மண்ணை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இந்த மண்ணிலேயும் புலம்பெயர் தேசத்திலேயும் தமிழர்களுடைய வாழ்வு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் போராடுகின்ற போராட்டம் தங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் பவுன்ஸாகவும் டொலராகவும் உழைக்கக்கூடிய நேரத்திலே எண்ணற்ற புலம்பெயர் தமிழர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய மண், தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம் என்கின்ற நினைத்து கொண்டு அள்ளி அள்ளி இந்த மண்ணுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த தமிழர்கள் இருக்கும் வரை அவர்கள் எந்த எண்ணத்திலே அதை நினைக்கிறார்கள்? தமிழர்கள் நிலைநிறுத்த வேண்டும், சந்ததி தாண்டியும், எத்தனை சந்ததி தாண்டியும் எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தானே இந்த முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சி அங்கே நடந்து கொண்டு, இங்கே எல்லாம் எத்தனை பணி நடந்தாலும் அங்கே இருக்கிற காசு வர்றதுல தானே நடக்குது. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? தமிழர்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு இனம் அங்கே தன்னுடைய குளிருக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் வாடிக்கொண்டு இந்த மண்ணுக்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நிலைநிறுத்துகின்ற முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த பட்டிமண்டபம் அந்த பக்கம் ஆராயவில்லை என்று எனக்கு ஒரு கவலை. அது மட்டுமல்ல, தனிநபர்களாக எங்களுடைய எல்லை தாண்டி நாங்கள் தமிழகத்து தமிழர்கள் என்று அழைத்து கொண்டாலும் இன்றைக்கு கூகுளிலே ஒரு சிஇஓவாக ஒரு சுந்தர் பிச்சை என்ற ஒரு தமிழன் இருக்கிறான். சுந்தர் பிச்சை அவன் இன்றைக்கு தமிழர்களுக்கே ஒரு பெரிய தேசத்தினுடைய தலைநகரத்தினுடைய உலகத்திற்கே ராஜாங்கம் பண்ணுகின்ற தேசத்தினுடைய முக்கிய பணியிலே முக்கிய இடத்திலே இருக்கிறான். ஏன்? ஏஆர் ரஹ்மான் மிகவும் அருமையாக கிடைக்கக்கூடிய அந்த ஆஸ்கார் என்கின்ற அந்த மிகப்பெரிய விருதை பெற்றாரே. அப்படி இருக்கின்ற பொழுது அவை எல்லாம் இல்லை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இப்படி பல நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பட்டிமண்டபத்துக்கு ஷோர்ட் லேண்டிங்கில் மிக குறுகிய நேரத்திலே என்னுடைய தீர்ப்பை, தமிழர்கள் பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் என்ற என்னுடைய தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. மேற்கொள்ளவில்லை என்ற அணிக்கும் பார்க்க வேண்டும் அல்லவா? இப்போ ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு சுந்தர் பிச்சை, ஒவ்வொரு தனி மனிதரைத்தான் நாங்கள் காட்ட முடிகிறது. நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய பெயரையும் சொல்ல முடியாமல் தமிழனமே நிலைநிறுத்தி இருக்கின்றல்லவா நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அப்போ என்ன செய்கிறோம் நாங்கள்? ஆக கஞ்சிக்கு பருப்பு போட்டது போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற முயற்சிகளை மட்டும் சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த எங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நாங்கள் இலக்கியத்திலும் இந்த பிழையத்தான் செய்தோம். கண்ணகி, சீதே, பாஞ்சாலி, இந்த 3 பேரையும் நாங்கள் இலக்கிய மனுஷருக்கு வழிகாட்ட வந்ததுகள் தான். ஆனால் அதுகளை தெய்வமாக்கிட்டு தெய்வத்தை போல நாங்கள் வாழையில ஆண்டு பழையபடியும் நாங்கள் சாக்கடைகளை கிடந்த சாரி. அவர்கள் இலக்கிய இதிகாச நாய்கள் ஏன் வந்தார்கள்? தங்களை தெய்வமாக்க சொல்லியா வந்தார்கள்? வாழுகின்ற மக்களுக்கு வாழ்க்கையிலே பாடம் கற்பிக்க வந்தவர்களை தெய்வமாக்கிவிட்டு அவர்களைப் போல நாம் வாழ முடியாது, கோயில் கட்டி கும்பிடுவோம் என்று கும்பிட்டு விட்டு பழையபடியும் நாங்கள் கிடக்கிறோம். அப்போ என்ன செய்கிறோம்? எங்களுடைய நான் முன்னுக்கே தீர்ப்பு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மிக இலகுவாக தீர்ப்புக்கு வருவதாக இருந்தால் ஒரே ஒரு இனத்தை நாங்கள் 2 இனத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். நீங்கள் நினைக்க முடியாத ஒரு பார்வை இந்த பார்வை. என்ன என்று சொன்னால், இன்றைக்கு சீனாக்காரன் எடுத்துக்கொள்ளுங்க, அடுத்தது யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த யூதர்கள் உலகம் எங்களை போல எங்களை விட மோசமாக இருந்தவர்கள், உலகமெல்லாம் அனாதைகளாக அடித்து ஓட்டப்பட்ட ஒரு இனம். தான் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய புத்தி பலத்தால எல்லா நாடுகள்லையும் பெரிய நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்களாக மாறினார்கள், பாலிசி மேக்கர்ஸாக மாறினார்கள். இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னால கிடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யூதர்களுடைய ஒற்றுமை. யூதர்கள் எந்த தேசத்திலே இருந்தவனும் ஒற்றுமைப்பட்டு பெரிய பெரிய இன்றைக்கு பிரான்சில் ஆகட்டும், பெரிய பெரிய தேசங்களில் ஆகட்டும், அந்த அரசாங்கத்தினுடைய மூளைகளாக இருக்கிறவர்கள் யூதர்கள். அவர்கள் அங்கே இருந்து தாங்களே அந்த தேசத்துக்கு கொள்கை வகுப்பாளர்களாக மாறி, பாலிசி மேக்கர்ஸாக மாறி, அந்த அமெரிக்க ராஜாங்கத்தையே தங்களுடைய கையுக்குள்ளே போட்டுக்கொண்டு தாங்கள் நினைச்சது எல்லாத்தையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். தங்களுடைய ராஜதந்திரத்தினாலே, தங்களுடைய ஒற்றுமையினாலே. இந்த தமிழ் இனம் இந்த ஒற்றுமையை என்றைக்கு காணப்போகிறது? இந்த ராஜதந்திரம் என்கின்ற
பேச்சிலே ஒவ்வொரு ஆய்வாளர்களும் பத்திரிகைகளை ராஜதந்திரம் என்று ஒவ்வொரு வார பத்திரிகையிலும் எழுதுகிறார்கள். கடைசி வரையும் இந்த இனம் அந்த ராஜதந்திரத்து வாசலுக்கு கூட போகார். அதுக்கு மூளையும் இல்லை. நான் இப்படி சொல்றதுக்கா நான் தமிழன், நான் கவலையோடு சொல்கிறேன். நடக்கிற கூத்தை பார்த்தா வேதனையோடு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எதை நிலைநிறுத்துகிறோம் என்று சொல்கிறோம்? 1-2, அதாவது மரத்திலே இருக்கிற பழத்தை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த பழம் கிடைச்சிட்டது, அங்கே பழம் இருக்கு, இங்கே பழம் இருக்கு, நாங்கள் நிலைநிறுத்திட்டோம். இந்த பழம் எப்பயா ஒரு நாளில் வாடி போயிடும், திண்டா போயிடும். நான் கேட்கிறது நிலைநிறுத்தல் என்றால் ஆணி வேர் நிற்குதா, அது மரமா வளர்ந்திருக்கா, நாங்கள் போன பிறகும் அடுத்த சந்ததிக்கும் அது பழம் கொடுக்குமா என்பதுதான் நிலைநிறுத்தலே தவிர மரத்தில் பார்த்த 1-2 பழம் அங்கொன்று இருக்கிறதை பார்த்துவிட்டு நிலைநிறுத்துறது என்ற எண்ணமே நீங்கள் நினைக்காதீர்கள். அது ஒரு நாள் நடக்க போறதில்லை. புலம்பெயர்ந்த தேசத்தில் இன்னொரு ஆபத்து இருக்கு. இவ்வளவு நேரமும் நான் புலம்பெயர்ந்த தேசத்தை உயர்த்தினேன் என்று நினைக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் இருக்கிறது. அந்த யூத இனத்தை சொன்னேன். அவர்கள் அப்படி அவர்களுடைய முழு சிந்தனையும் அங்கே தெரியுமா? புலம்பெயர்ந்து போனவர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்தார்கள் இஸ்ரேலுக்கு. வந்து என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தேசங்களிலே அந்த பெரிய தேசங்களினுடைய மூளைகளாக இருக்கிறவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை கேட்டு நடக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் தன்னை அந்த யூத இனம் நிலைநிறுத்தி கொண்டு விட்டது. அதே போலதான் சைனாக்காரன் எப்படி இவன் யூதன் தன்ற மூளையால் வென்றான், சைனாக்காரன் தன்னுடைய அதிகாரத்தால் பட்டுப்பாறையெல்லாம் என்னத்துக்கு வைத்திருக்கிறான். அவன் எந்தையோ சைனா மெண்டரின் மொழி எத்தனை செம்மொழிகளிலே ஒரு பெரிய மொழி. அவன் இன்றைக்கு என்ன செய்கிறான்? உயர்கல்வி. எங்களுக்கு ஏஎல்லோட தமிழ் கல்வி முடிஞ்சு போகுது. நாங்கள் தமிழில் பெரிய படிப்பு படிக்க முடியுமா? எங்கள் தமிழை நிலைநிறுத்தி இருக்கிறோம். எல்லாம் அந்நிய மொழியில் சைனாக்காரன் தேசம் விட்டு தேசம் போய் தான் நுழைகிற நாடுகள் முழுக்க சைனா மொழியை படி என்று சொல்கிறான். சைனா மொழியை படிப்பித்தால் தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்கிறான். அது அல்லவா நிலைநிறுத்தல்? அவன் செய்கிறது எப்படியாவது இருந்து போட்டு மற்றவனுக்கு. ஆனால் தேசம் விட்டு தேசம் போயும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய தேசத்தை விடுவோம் மொழியை நிலைநிறுத்த நினைக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிற சைனாவை போல யூதனை போல அதுதான் சரியான நிலைநிறுத்தல். நாங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த அவசரத்துக்கு ஒரு கோப்பை பால் குடிக்கிறோமே தவிர எங்களுக்கு அந்த தேவை முடிஞ்ச உடனே அதை பெருமையாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை என்ன ஆகும்? ஒரு கோப்பை பாலை பார்த்த உடனே சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வளர்த்து அதை பசுமாடாக்கி அதில் இருந்து பால் கறந்து அடுத்த சந்ததிக்கும் பட்டி பெருக வேண்டும் தம்பிரானே, பால்பானை பொங்க வேண்டும் என்ற சிந்தனையே எங்களுக்கு கிடையாது. புலம்பெயர்ந்த தேசத்தவர்கள் இன்றைக்கு உருகி அத்தனையும் செய்கிறார்கள். பெருமக்களே, நான் கண்ட உண்மையை சொல்கிறேன். வவுனியாவிலே லண்டனிலே இருக்கிற ஒரு பெரியவர், என்னோட நெருங்கின கணவனும் மனைவியும் ஆசிரியர்கள், அன்பான அற்புதம். இலங்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அழுவார்கள். அப்படிப்பட்ட அன்பான தெய்வங்கள். வவுனியாவிலே ஒரு 5-6 பேருக்கு 7க்கு படிக்கிறதுக்கு அந்த தாயின் தகப்பன நல்ல ஆசிரியர்கள், இங்கே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அங்கே போய் ப்ரைவேட் டியூஷனில் நிறைய காசு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5000-10,000 கொடுத்தார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளை, ஒன்று ஆண் ஒன்று பெண், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்த பிள்ளை. இதையெல்லாம் அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு தான் இருந்தது. அந்த ஆசிரியை முதல் கிழமை இறந்தால் அந்த பிரிவு தாங்காமல் அந்த ஆசிரியர் அடுத்த கிழமை படுக்கையிலேயே உயிர் போயிட்டு. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் ஒரு உதவி கூட இந்த மண்ணுக்கு அனுப்பவில்லை. அவ்வளவுதான். இப்படி ஒரு 3வது தலைமுறை அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மண்ணை பற்றியோ இந்த மொழியை பற்றியோ தன் இனத்தை பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு வேற்றினமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம். அங்கே இருக்கின்ற பெரியவர்கள் இந்த மண்ணுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் தெரியும் என்ன நடக்கிறது. அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஆங்கிலமும் எந்தெந்த தேசத்து பாசையில் படிக்கிறதோ அந்த பாசையில் பேசுதே தவிர வேதனையோடு இவர்கள் வெளியிலே வந்து நின்று தொண்டு செய்வதற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த வீட்டுக்குள்ளேயே அவர்களால் தங்களுடைய தமிழர்களாக நிலைநிறுத்த முடியவில்லை. எதிர்காலத்திலே துப்புரவாக இல்லாமல் அது போகிறது. உலக மொழி இயல்புகள் ஆணையகம் கூட சொல்லி இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள், அது தமிழ் மட்டுமில்லை, எந்த மொழியும் 40 வருஷத்துக்குள்ள காணாமல் போய்விடும் என்று சொல்லியே இப்போ 10 வருஷமாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த தாமிரக்குளத்தில் பாருங்கள், தாமிரக்குளம் என்று பேர் இருக்கும்.
அதுக்குள்ள தாமரையே இருக்காது. ஒரு தாமரை இருக்கும், 1000 தவளை இருக்கும். ஆனாலும் நாங்கள் அதை எப்படி சொல்றது? தவளக்குளம் என்று யாரும் சொல்றதில்லை, தாமரை குளம் என்று தான் சொல்லுவோம். ஒரு தாமரை இருந்தாலும் தாமரை குளம்தான். அப்படி மற்றவற்றுக்கு நாங்கள் கொண்டாடலாம், ஏனைய விஷயங்களை கொண்டாடலாம். ஆனால் இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, எங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு சாதாரண பட்டிமன்றம் அல்ல. தவரூபன் எத்தனையோ 36 தலைப்புகளை தேடி எடுத்த ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. இது இன்றைக்கு இதை வெறும் எனக்கு ஒரு உண்மையிலேயே நான் வேதனைப்படுகிறேன். இன்னும் நீங்கள் ஆழமாக இதுக்குள்ள இறங்கி இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சாளர் பெருமக்களை நான் நிறைய எதிர்பார்த்தேன். என் பிள்ளைகள் தானே, அதனால் உரிமையாக சொல்லலாம், நீங்கள் அதை பற்றி நினைக்கப்படாது. ஏனென்றால் நான் நிறைய எதிர்பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் போய் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதனால் நானே கேள்வி நானே பதிலாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, என்ன கோபமாக பார்க்கப்படாது. இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த ஆழமான தலைப்பை இன்னும் ஒரு முறை வேணுமென்றால் அடுத்த முத்தமிழ் விழாவில் இதே தலைப்பை நீங்கள் வையுங்க. இதே ஆக்கள் வந்து திருப்பி நல்லா பேசட்டும், ஆயத்தப்படுத்தி இன்னும் சிறப்பாக பேசட்டும் என்று சொல்லி, அப்போ என்ற தீர்ப்பு என்ன என்று சொன்னால், ஒரு குளத்திலே இருக்கிற ஒரு தாமரையை வச்சுக்கொண்டது தாமரை குளம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 1000 தவளைகளும் குறைகளும் இருப்பதனாலே என்னதான் சிறப்புகள் இருக்கின்றன, முயற்சிகள் நடக்கின்றன, நிலைநிறுத்துகின்ற முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் அவை மரத்திலே இருக்கிற அங்கங்கே கிடைக்கிற ஒவ்வொரு பழங்களைப் போல எங்களுக்கு அந்தந்த நேரத்து ஆறுதலும் சாட்டி சொல்வதற்கு பயன்படுகிறதே தவிர அது மரமாக நிற்கவில்லை, வேர் விடவில்லை. நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் ஒரு பெரிய கப்பலை அங்கர் பண்ணுறது என்று சொல்வார்கள். நங்கூரமிட்டு அது அசையாமல் நிற்க பண்ண வேண்டும். அதுக்கு அடுத்தது அங்குரம் என்று சொல்வார்கள். அங்குர தொகுதி என்றால் வேர். அது வேர் விட்டு கிளச்சி ஆள்போல் தலைத்து அருகோல் யூதர்களைப் போல சீனாக்காரன் போல இன்றைக்கு இந்த தமிழ் இனமும் தன்னை நிலைநிறுத்துகிற, அது நிலைநிறுத்துதா இல்லையாண்டு அந்த நிலைநிறுத்துகிற ஒரு முயற்சி துரோகத்தினாலும் பல்வேறு காரணத்தாலும் தோற்று போச்சு. இன்றைக்கு துடிச்சு கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்தவர்களுடைய அந்த நல்ல முயற்சி நிலைநிறுத்துகிற முயற்சிக்கும் ஒரு கால எல்லை உண்டு. அடுத்த சந்ததியை நினைத்து நான் அஞ்சுகிறேன். ஆகையினாலே சில பல முயற்சிகள் அங்கொன்று இங்கொன்றாக நடந்தாலும் பழம்பெருமைகளில் குளிர்காயும் தமிழர்கள் இன்றைய காலத்தில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற என்னுடைய கவலைக்குரிய தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை உண்மையிலேயே நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும், வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.